கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பான பரிசுத்தவான்களே, தேவனுடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் முதலாவதாக ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷனை தேவன் கிருபையாக நமக்கு கொடுத்தார். ஸோ இந்த ஒரு 2வது செக்ஷனுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு தேவித்த
இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, காணவே வாஞ்சிக்கிறேன். நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கவே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகத்தான் நான் பார்க்கவே. Hallelujah, 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 ஜெபத்தில் நடத்தும்படி சகோதரர் சீலன் அவர்களை அன்போடு. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இதோ நாங்கள் காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் ஒன்று நிற்கும் தகப்பனே. அப்பா எங்களுக்கு இதோ இந்த காலை கூடுகையில் ஆண்டவரே உணர்ச்சி பூர்வமான எங்களுக்கு ஆழ்ந்த சிந்தனைகளும் சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா தாசனை மறுத்து நீங்கள் பேசுனீங்க தகப்பனே. அப்பா எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை ஆண்டவரே
நாங்கள் அறிவுபூர்வமாகவும் எங்கள் இருதயத்திலும் ஆழ்ந்த சிந்தனையோடும் தியானித்து ஆண்டவரே உங்களுடைய வழியிலே நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை உங்களுடைய சத்தியத்தில் வழிநடத்தி கொண்டு வரீங்க தகப்பனே. அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இதோ இரண்டாவது கூடுகையில் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கூடுகையில் நாங்கள் சிந்திக்க போகிற ஆலோசனைகளையும் ஆண்டவரே நீ பேச போகிற இந்த வார்த்தைகளையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஆழ்ந்த சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஒரே பேரனும் குமாரனும் கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலியமாக ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு இரண்டாவது செக்ஷன்ல கூட நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பெரிய டிஸ்கஷன், தி ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கண்டென்ட் என்ற டாபிக்ல அதிர்ப்தியின் ஆவி என்ற தலைப்பில் இந்த பெரிய டிஸ்கஷனை நடத்தி கொடுக்கும்படி சகோதரர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துவுக்குள் அன்பாளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்கள் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட விசேஷமா இந்த ஒரு ஹாலிடே டைம்ல நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தேவனுடைய சத்தியத்தை தியானிப்பதற்கும் இன்னும் அதிகமாக தேவனுடைய சத்தியத்தில் வளர்வதற்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். ஸோ முதல் செஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அருமையான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ஸோ நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷன் நம்ம கடந்து போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரியன் டிஸ்கஷனுடைய ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் வந்து 4899. 4899 ரீப்ரிண்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீப்ரிண்ட்ஸோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கண்டென்ட். த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கண்டென்ட், அது தமிழ் எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தியின் ஆவி. ஸோ அதிருப்தியின் ஆவின்ற தலைப்பில் நம்ம இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எத்தனை பேர் இதை எல்லாத்தையும் படிச்சிட்டோம்? இந்த ஒரு ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிக்கல் ரொம்ப அதிருப்தி கொடுத்துடாதீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கைகளை உயர்த்தினாலும் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் படிச்சுட்டு வந்திருப்போன்னு. படிச்சிருந்தா இன்னைக்கு காலையில் சப்ஜெக்ட்ஸும் இந்த பெரியன் டிஸ்கஷன்லையும் ஏறக்குறைய சேமாக வரதை நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் தேவன் ஏன் இந்த ஒரு விஷயத்த இந்த நாளில் கொடுத்துருக்கிறாருன்றது நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ஆவினால் வழிநடத்துவார் நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷன் நம்ம கடந்து போகலாம். ஸோ இதை நம்ம எப்படி போக போகிறதுல பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போகிற மாதிரி நம்ம படித்து நம்ம போக போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி எல்லாரும் படிச்சுட்டுன்றதை விசுவாசிக்கிறதுனால நம்ம அப்படியே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கொஷின் பை கொஷின் நம்ம என்ன பண்ணலாம் போகலாம். ஸோ இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷனுக்கு ஆதாரமான வசனம் யார் வாசிக்கிறீங்க? ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிஸ்டர் மார்கரெட். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோட எப்படி இருங்கன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா சமாதானமாக இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த வசனத்தை பிரதர் கோட் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா என்ன ஆவி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தியின் ஆவி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்படின்னா இப்போ நம்ம 1 by 1 பேராகிராஃபில் நம்ம கேள்வியோடு நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன கேள்வி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரதர் ரசல் வந்து இந்த ஒரு பேராகிராஃபை ஆரம்பிக்கும் போது ஒரு வசனத்தை கோட் பண்ணுறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனம். இந்த வசனத்தில் இந்த உலகத்துக்கு என்ன வரப்போகுது, இந்த மனுஷர்களுக்கு என்ன வரப்போகுது, அது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்றத பிரதர் இங்க என்ன சொல்ல வர்றார்? யார் ஷேர் பண்றீங்க? பிரதர் அப்பன்ராஜ். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு சோதனை காலமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படின்னா சோதனை காலமா இருக்கு அப்படின்னா அது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது? அந்த சோதனை காலம்ன்றது எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும்? யார் ஷேர் பண்றீங்க? பிரதர் ஜான் வால்டர். சோதனை காலம் வந்து ஆல்ரெடி இருக்கு, ஏற்கனவே துவங்கி விட்டு அப்படின்ற. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னும் இந்த பாயிண்ட்ஸ் ரெண்டுமே கன்சால்டேட் பண்ணி யார் சொல்றீங்க? சிஸ்டர் சித்ரா. மைக் இந்த பக்கம் இன்னொருத்தர் பாஸ் பண்ண.
பிரதர், சோதனை காலம் வந்து பூமியின் மீது வரப்போகிறதா இருக்குன்னு அதாவது சோதனை காலம் வந்து 74ல் இயேசு அவருக்கு எப்போ வருதோ அப்பயே வந்து அந்த சோதனை காலம் ஸ்டார்ட் ஆயிடுது. அது நம்ம மீதும் வந்து 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 ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இந்த சோதனை காலம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அது வந்து ஒரு அதிருப்தியை, ஒரு கசப்பை, ஒரு வந்து தீமையான கற்பனைகளை, பகைமையை, சண்டையை, இந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்துல வந்து ஸ்டார்ட் ஆகி அது அதிகமாகி அது வந்து எங்க கொண்டு போகும்னா மகாபுத்திரத்துக்கு நோக்கி கொண்டு போகுன்ற விஷயம். தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். ஸோ அப்படின்னா இந்த ஒரு சோதனை காலம் பிரதர் சொல்லிட்டு இருக்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, வெளிப்படத்தில் வசனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மெயினாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறது மகாபுத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஆனால் மகாபுத்திரத்தில் வரக்கூடிய அந்த சோதனை காலம் எங்கேயே ஆரம்பிச்சிச்சு அப்படின்றான்னு பார்த்தீங்கன்னா 1874 ஆரம்பிச்சிச்சு. அது யார் மத்தியிலே ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியிலே ஆரம்பிச்சிச்சு. பட் அது எங்கே உச்சம் அடையுது அப்படி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா மகாபுத்திரத்தில். இப்போ என்னுடைய கேள்வி, அந்த ஒரு மகாபுத்திரம் உச்சத்துக்கு போகுது இல்லைங்களா, என்ன ரீசனுக்காக மகாபுத்திரத்தில் அந்த ஒரு உச்சத்துக்கு போகுது? எப்படி எல்லாம் ஜனங்க இருப்பாங்க? யார் ஷேர் பண்றீங்க? கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சிங்களா? பிரதர் தயாளன். ஜனங்கள் அதிருப்தியா இருப்பாங்க. கற்பனை, பகைமையை, தேங்க்யூ பிரதர். இன்னும் பிரதர் பார்த்திபன். அப்போஸ்தலர் பவுல் வந்து அதிகாரம் பார்க்கும்போது கடைசி நாட்களில் காலங்கள் பார்க்கும்போது இருக்கிற அந்த அனைத்து சம்பவங்களுமே அந்த லாஸ்ட் பீரியட்ல நடக்கும் அப்படி. ஓகே பிரதர், ஓகே. பட் நான் என்ன கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்லுங்க. இப்போ அதிருப்தியின் ஆவி செயல்படுறதன் மூலமா ஒரு மிகப்பெரிய மகாபுத்திரம் வரப்போகுது இல்லைங்களா? எப்படி உலக ஜனங்கள் அதிருப்தியின் ஆவியில் போயிட்டு இது மிகப்பெரிய கண்டிஷனுக்கு மாறப்போகுதுன்னு கேட்குறேன். பிரதர் ஜோஷுவா. யார் பண்ண படிச்சது அதிருப்தி, கசப்பு, இந்த மாதிரி எக்ஸெட்ரா இது 1874 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகும்போது அது ஒரு சின்ன அளவில் இருந்திருக்கும். போ என்ன ஆகும், இதுவே ஒரு பழக்கமாயிடும். மனுஷர்கள் மத்தியில் வந்து அன்பு அப்படின்றது, ஒரு நியாயத்தன்மை அப்படின்றது குறைஞ்சு போய் எல்லாத்தையும் அதிருப்தியாக அவங்க பார்க்க கிடைக்காது. அவங்க பார்த்து சமுதாயத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு இது வளர்ந்து கடைசியில் எது செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் நலம் அந்த தேவையை பூர்த்திக்காக சமுதாயத்தை உடைச்சு கடைசியில் அந்த மகாபுத்திர காலத்தில் அதை லீட் பண்ண எல்லாத்துக்கும் சண்டை அப்படின்னு ஒரு யாருக்கு நேரம் அதை எழுத்து ஸ்பிரிட் தான். வெரி குட் பிரதர். அப்படின்னா மனுஷனுக்கு, உலகத்தில் மனுஷனுக்கெல்லாம் அதிருப்தி வருது இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பார்க்குறோம். கவர்மெண்ட் மேலே அதிருப்தி இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் மேலே அதிருப்தி இருக்குது, மதத்தின் மேலே அதிருப்தி இருக்குது. ஸோ இந்த 4 அமைப்புகள் மேலே அதிருப்தி வருது இல்லைங்களா? இந்த அதிருப்தி வந்து ஒரு கட்டத்தில் மனுஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதிருப்தி ஆயிட்டா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மகாபுத்திர காலம். அதான் கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிள். அப்படின்னா இந்த மாதிரி அதிருப்தியினால ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரம் இந்த உலகத்துக்கு வரப்போதீங்களா? இந்த மாதிரி எங்கேயாச்சும் வந்திருக்குதா முன்னாடி சரித்திரத்தில்? எங்க வந்திருக்கு? யார் சொல்றீங்க? சிஸ்டர் அபிகாயில். பிரதர், பிரெஞ்சு புரட்சியை வந்து சொல்லலாம். வெரி குட் சிஸ்டர். எப்படி? அங்கேயும் வந்து ஜனங்களுக்கு வந்து ஆளுகிறவர்கள் மேலே வந்து ஒரு அதிருப்தியின் ஆவி ஏற்பட்டு தான் அந்த பிரெஞ்சு புரட்சியை வெடிக்கும் பிரதர். தேங்க்யூ, வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ அப்படின்னா இந்த ஒரு பிரெஞ்சு புரட்சி வந்துச்சு இல்லைங்களா? அந்த பிரெஞ்சு புரட்சியே உருவானது காரணமே என்ன பார்த்தீங்கன்னா ஜனங்களுடைய அதிருப்தி. அந்த அதிருப்தியினுடைய ஆவியின் மூலமாக தான் என்ன ஆச்சு, பிரெஞ்சு புரட்சியை வந்துச்சு. இப்போ நம்முடைய கேள்வி, அங்கே பிரெஞ்சு புரட்சியில் நடந்துச்சு இல்லைங்களா அந்த அதிருப்தியின் ஆவி, அதே மாதிரி நடக்குமா, அதோட அதிகமாக இருக்குமா? அது எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கறது? பிரெஞ்சு புரட்சிக்கும் மகாபுத்திரம் நடக்கிற அந்த சம்பவமோ அதிருப்தி நாவில் நடக்கிற சம்பவமோ எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? அதுக்கு ஏதாச்சும் பிப்ளிக்கல் வேர்சஸ் எதனா ரெஃபரன்ஸ் இருக்கா? அது எதனா கோட் பண்ணி சொல்ல முடியுமா? யார் ஷேர் பண்ணுறீங்க? கொஸ்டின் புரிஞ்சிச்சிங்களா?
சிஸ்டர் சித்ரா. பிரதர், நம்ம வந்து இந்த நம்ம பிரெஞ்சு புரட்சியை வச்சு பார்க்கும்போது நம்ம வெளிப்படுத்தலை நம்ம பார்க்குறோம் இல்லைங்க பிரதர். 10ல் வந்து ஒரு பாகம் தான் வந்து பிரெஞ்சு புரட்சி அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. மீதி 9 பாகம் பெண்டிங் இருக்குது. எப்பத்துக்கு அது வந்து புரட்சி ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னா மகா உபத்திரவத்தில். இந்த அதிருப்தியின் ஆவி, அதாவது நம்ம அந்த 4 அமைப்புகள் சொன்னோம் இல்லைங்களா, இந்த 4 அமைப்புகள்லுமே அதிருப்தி ஆனது நிமித்தமாக ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை வந்து பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு சாம்பிள் தான் இந்த பிரெஞ்சு புரட்சிங்கிறது. அதாவது ஒரு பார்ட்டு தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா பிரெஞ்சு புரட்சியில் அங்கே ஒரு கண்ட்ரி வந்து ஜனங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற 9 பகுதி அப்படின்னும் போது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு விரோதமாகவும் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவும் மதத்துக்கு விரோதமாகவும் அதாவது புரட்சி பண்ணி அந்த ஒரு புரட்சி பண்ணக்கூடிய ஒரு ஜனங்களை தான் நம்ம யோஎல்ல வாசிக்கிறோம் வந்து லார்ட்ஸ் கிரேட் ஆர்மின், அதாவது தேவனுடைய சேனை. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணுறது நிமித்தமாக தான் என்ன ஆக போகுதுன்னா மகா உபத்திரவத்தினுடைய உச்சக்கட்டத்தை வந்து அவங்க ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு. தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ கரெக்டான ஒரு வேர்ஸை கோட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10ல் 1 தான் எது? பிரெஞ்சு புரட்சி. அந்த 10ல் 1க்கே ரெஃபர்மேஷன் நடந்துச்சா இல்லையா? ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் நடந்துச்சா இல்லைங்களா? ஸோ அப்படின்னா 10ல் 1க்கே இவ்வளோ பெரிய சீர்திருத்தம் நடந்துச்சுன்னா மீதி இருக்குது எத்தனை பாகம் மகாபத்தில் நடக்க போகுது? 10ல் 9 மடங்கு என்ன பண்ணும் போதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் புரட்சி வரப்போகுது. அதுதான் நம்ம யோஎல் வாசிக்கிற ஒரு பெரிய பலத்த ஜாதி. அது என்ன ஆகுது போகுது? அது அப்படி எல்லா இடத்துக்கும் ஏறும். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனுக்கு தான் உலக ஜனங்கள் அதிருப்தியாக வெளிப்படுத்த போகிறாங்க. ஸோ இப்போ இருக்குதா இல்லைங்களா? இப்போ நிறைய இடத்துல நடந்தா இருக்கு இல்லைங்க. சில கண்ட்ரிஸ் என்ன ஆயிடுச்சு, ஜனங்களுடைய அதிருப்தினால அந்த கவர்மெண்ட் செட்டப் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இது அங்கங்கே கேள்விப்படுறோம். ஒவ்வொரு பங்களாதேஷில் இருக்குது, அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இருக்குது. அந்த மாதிரி சில இடங்களை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதுவே எல்லா தேசத்துலையும் உருவானா எப்படி இருக்கும்? அதுதான் எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகா உபத்திர காலம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து பிரதர் ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி தான் இந்த ஒரு சோதனை காலம் என்ன பண்ண போகுது, ஃப்யூச்சரில் ரொம்ப பீக்கில் போக போகுது. பட் அந்த சோதனை காலம் எப்போயும் ஆரம்பிச்சிச்சு? 1874 அது ஆரம்பிச்சிச்சு. இப்போ யாரும் அதுக்குள்ளே தான் இருக்கிறோம், நம்மளும் அதுக்குள்ளே இருக்கிறோம். அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை காலத்துக்குள்ளார சபை எப்படி இருக்கு, அதே நேரத்தில் இந்த சோதனை காலத்துக்குள்ளார சபை எப்படி இருக்கு, அதை தேவன் ஏன் பர்மிட் பண்ணியிருக்கிறார்? யார் ஷேர் பண்றீங்க? ஜோஷுவா. பார்த்த மாதிரி இந்த காலத்தை தேவன் நம்ம மத்தியில் சபை வகுப்பார் மத்தியில் பர்மிட் பண்ணி நம்ம பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே தேவன் நிறைய விஷயங்களை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கார். அதில் நம்ம பார்க்குறோன்னா அதிகபட்ச வெளிச்சம் அவரை பற்றியும் அவருடைய குணலட்சணத்தை பற்றியும் மகிமையுள்ள திட்டத்தை பற்றியும் பட்ச வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய தெய்வீக சுபாவத்தை குறித்த அந்த பரம அழைப்பை நமக்கு அதை பற்றி சொல்லி கொடுத்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை இன்விடேஷனை அக்செப்டும் பண்ணிட்டோம், ஏற்றுக்கிட்டு என்ன ஆகிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா ஆவியில் ஜனிப்பிக்கவும் பட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் நம்ம என்டர் ஆகி அவர் கொடுக்குற லெசனை, அந்த கேரக்டர் லெசனை நம்ம எப்படி இருக்கணுமோ, ஒரு ரைட் கம்பெனியாக, அதாவது மணவாட்டின் வகுப்பாராக ஒருத்தர் ஆகணும்னா எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இந்த ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்டில் தேவன் சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்கு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தின்னு நமக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரா, அடுத்த ஸ்கூலில் என்ன எக்ஸாம் வரும். தேங்க்யூ பிரதர். அடுத்த கேள்விக்கான பதிலும் ஷேர் பண்ண வேண்டாம். ஸோ அப்படின்னா இதில் நமக்கு தெளிவாக சொல்லிட்டார். ஆக்சுவலாக தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சபைக்கு பர்மிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்ல போனால் ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க நம்ம மதியில் அனுமதிச்சிட்டார்ல, அலோவ் பண்ணிட்டார் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாராமா தேவன், நமக்கு எவ்வளோ வெளிச்சம் இருக்குது, அதிகப்படியான வெளிச்சம். அடுத்தது தேவனை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவு, அதே மாதிரி தேவனோட தெய்வீக திட்டத்தை பற்றின ஒரு கிளாரிட்டி. அடுத்தது ஹை காலிங்கை பற்றின அந்த பரமழைப்பை பற்றின ஒரு ஆழமான தாற்பயம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா எதை வாங்கியிருக்கிறோம், இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய இன்விடேஷன் வாங்கியிருக்கிறோம். அதே நேரத்தில் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எதில் சேர்ந்துட்டோம், நம்ம
ஸ்கூல் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துடைய பள்ளியில சேர்ந்திருக்கிறோம். அதுலேருந்து எதை கத்துட்டு இருக்கிறோம்? லெசன்ஸ் கத்துட்டு இருக்கிறோம். அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் தேவன் பண்ணியிருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு எப்படி கேட்குறேன், எப்படி கொஸ்டின் கேட்குறேன் பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான வெளிச்சம் பிரதர் சொல்லிட்டாருங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்குது வெளிச்சம் இன்னைக்கு அட் ப்ரெசென்ட்ல புது சிருஷ்டிகள் மத்தியில். ஏன்னா அதெல்லாம் புரிஞ்சாதான் அடுத்து நம்முடைய பாயிண்ட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். அதிகப்படியான வெளிச்சம் தேவனை பற்றி, தேவனுடைய பிளானை பற்றி சொல்கிறீங்களா, அந்த ஒரு ஆழமான விஷயம்ன்றது சொல்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஆழமான விஷயத்த நம்ம புரிஞ்சிருக்கிறோம் ட்ரூத்தில். யார் ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் ஜாய். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மூலயமாவும் தூதர்கள் மூலயமாவும் மற்ற சபைக்கு 7 கால சபையில 6 கால சபையில இல்லாத அளவுக்கான வெளிச்சம் அதிகப்படியா யாருக்கு இருக்குன்னா நம்மளுக்கு தான் இந்த ஒரு கடைசி கால பாதங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ யாருமே நம்மள எனக்கு தேவன் இதை வெளிப்படுத்தலை, இல்லை எனக்கு இது தெரியாது அதனால நான் இதை செஞ்சிட்டேனோ, இல்லை அவரோட திட்டத்தை பற்றி எனக்கு சரியா கிளாரிட்டி இல்லைனோ, எதையுமே நம்ம சாக்கா சொல்லாத அளவுக்கு தேவன் அபரிவிதமாக சத்தியத்தை நம்ம மேலே பொழிஞ்சு அதை புரிந்து கொள்றதுக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து நம்மளை வழி நடத்துறேன். தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் சிஸ்டர் இன்மொழி, சிஸ்டர் ஜோதி. இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணும், முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் கால சபைக்கு அபரிவிதமாக கொடுத்துருக்காரு, அதை புரிஞ்சுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியும் கொடுத்துருக்காரு. ஆனால் அது இங்கிலீஷில் இருக்கிறதுனால ப்ராக்டிக்கலாக சொன்னால் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருந்து, யாராவது எடுத்தால் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், ப்ளஸ் யாராவது சொல்லி கொடுத்தா தான் தெரியணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேவனுடைய கிரேஸில் நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. இப்போது அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி எப்படி படிக்கிறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ தேவன்கிட்ட ஸ்பிரிட் வாங்கி நம்ம அது அதிகமாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ண ரொம்ப பிரயோஜனம். இதுவும் ஒரு கிரேஸ். தேங்க்யூ சிஸ்டர். இன்னும் நம்ம எதிர்பார்க்குற பதில் வரல. நான் என்ன கேட்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தினுடைய ஆழம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தேவனை பற்றின ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறீங்களா, எந்த அளவுக்கு வெளிச்சம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் ட்ரூத்தை, எந்த அளவுக்கு தேவனுடைய பிளான் எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை நான் கேட்குறேன் இப்போ அட் ப்ரெசென்ட்டில். சிஸ்டர் இலக்கியா, மைக் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ட்ரூத்தோட வெளிச்சத்தையும் தேவனோட திட்டத்தையும் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெளிச்சம் சத்தியம் இருந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு புரிந்து கொள்ளுதல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா அப்பத்துக்கு குறைவாக இருந்துச்சு. ஆனால் இப்பத்தோட வெளிச்சம் அப்போ என்ன தெரியல அப்படின்னு பார்த்தோன்னா, நீதிமானாக்கப்படுதல்னா என்னன்னு தெரியல, ஆவில் ஜனிப்பிக்கப்படுதல்னா என்னன்னு தெரியல. தேவனோட திட்டத்தில் நிறைய பிளானை அவர் வச்சிருந்தார் இல்லைங்களா, அந்த விஷயத்தில் ஈவில் சர்மைஸ் பண்ணக்கூடாது, ஈவில் ஸ்பீக் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தோட வெளிச்சம் ஒவ்வொன்றுமே இப்போ ப்ரெசண்ட்டில் ரொம்ப அதிகமாக போயின்னு இருக்குது ஃபீல் ஆகுதுங்கிறது. அதாவது நம்ம சத்தியம் கேட்குறோம், தேவனுக்காக ஒரு ஓட்டத்தை ஓடின்னு இருக்கிறோம், அது நம்மளுக்கு எவ்வளோ வெளிச்சம் கிடைச்சதோ அந்த வெளிச்சத்துக்கு உண்மையாக நம்ம ஓடணும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா எந்த அளவுக்கு அவரோட ட்ரூத்தை கேட்குறோமோ, வெளிச்சத்தை வாங்குறோமோ, அது அளவுக்கு நம்ம ஓடலை, கேரக்டர் காட்டலைன்னா மிஸ் பண்ணிடுவோம். அந்த மிஸ் பண்ணது கிரேட் கம்பெனியாக போகிறதா இருக்கட்டும், இல்லை செகண்ட் லெவலுக்கு போகிற ஒரு கண்டிஷனுமே இருக்குது. அந்த வெளிச்சம்லாம் கூட இப்போ தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, தேவனோட ஒட்டுமொத்த பிளான்மே ப்ரெசன்ட் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரு, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ தெரியுதான்னு கேட்டால் நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுங்கிறது. அந்த அளவுக்கு வெளிச்சம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது இப்போ ப்ரெசன்ட்லன்னு ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் ஜெனி. பிரதர், ஆதிகால சபையில பார்க்கும்போது இப்போ இருந்த அவ்வளோ அப்போ இல்லை. அப்போ அவங்களுக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த வசனங்கள், அவங்க சப்ஜெக்ட்ஸே அவங்களுக்கு போதுமான. அதுக்கப்புறம் வரக்கூடிய அதுக்கு அடுத்து வந்த சபைகளில் இவ்வளோ தீமை இல்லாததுனால வேதத்தில் இருக்கிற வசனங்களை படித்து அதுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உச்ச கட்டத்தில் போயிட்டு டெக்னாலஜியும் இன்டெலிஜென்ஸும் வளர்ந்துச்சு. இப்போ டெஸ்ட் எப்படி இருக்கு, வசனத்தில் இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி டெஸ்ட் இல்லாமல் வஞ்சகம் நிறைந்த ஒரு டெஸ்ட்டாக இருக்குதுங்க. எப்படி டெஸ்ட் வரும்னே தெரியாமல் நிறைய பேர் சான்ஸ் இருக்கு. அதில் நம்ம ஜெயிக்கணும். நமக்கு 7ஆம் தூதன் கமெண்ட்ரி எப்படியெல்லாம்
அந்த அந்த சோதனைகளை அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த வந்த சகோதரர்கள் ரைட்டிங் அந்த ஒரு டிசெப்ஷன்ஸ் ரீப்ரிண்ட் கூட படிக்கும்போது ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு தெரியாது இருக்கும்போது காலையில் எல்லாம் நம்மளால ஜெயிக்க அந்த அளவுக்கு ஆழம் வந்து ஆழமான. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ சகோதரி இலக்கிய சிஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி திங்க் பண்ணி பார்க்கலாம், இப்போ திங்க் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இருந்த அந்த ஒரு வெளிச்சத்துக்கும் இப்போ இருந்த வெளிச்சத்துக்கும் நமக்கு ஆவில் ஜெனிபிக்கப்படுதலை பற்றின எந்த அளவுக்கு புரிதல் முன்னாடி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது. ஜஸ்ட் கம்பேரிசன். தேவோட பிளான் எடுத்துக்கலாம். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் இப்போ எப்படி இருக்குது. தேவனை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா அந்த கிரியேஷன்ஸ்க்கு முன்னாடி போக முடியுமா, ட்ரேஸ் பண்ண முடியுதா? கிரியேஷன்ஸ்க்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ண முடியுதா? தூதர்கள் படைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ண முடியுதா? கிரைஸ்ட்டை படைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ண முடியுதா? தேவனுடைய சுபாவத்தை ட்ரேஸ் பண்ண முடியுதா? பாஸ்ட். இப்போ ப்ரெசண்ட்ல எந்த அளவுக்கு தேவனுடைய பிளான் மூவ் ஆகிட்டு இருக்குன்றத சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ட்ரேஸ் பண்ண முடியுதுங்களா? ஃப்யூச்சரில் மகா உபத்திரம் எப்படி நடக்கும், அந்த மகா உபத்திரத்தில் எப்படியாப்பட்ட உபத்திரம் இருக்கும், அதில் விழுந்து போன தேவதூர்களுக்கு எப்படி பனிஷ்மெண்ட்டு, சாத்தானுக்கு எந்த மாதிரி ஒரு கட்டப்படுதல், அதே உலக ஜனங்களுக்கு 3ஆம் உலகத்தம் கோகு மாகோகு எப்படி வரப்போகிறாங்க, அவர் பீசபிள் கிங்டம் எப்படி வரப்போகுது, அந்த பீசபிள் கிங்டமில் எந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் தேவன் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஃபைனல் அந்த டெஸ்ட்டில் எப்படி இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் லிட்டில் சீசனில் என்ன ஆக போகுது, லிட்டில் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அதனுடைய ஆழங்கள் கிளாரிட்டி இருக்கா? நம்முடைய ஹை காலிங்கை பற்றி, நம்முடைய பழம அழைப்பினுடைய தாற்பயம், அந்த ஒரு மகிமை, அந்த சுபாவம், அதோடைய கேரக்டர் ஆழம் புரியுதா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரதர் கூட இன்றைக்கி அடுத்த பாயிண்ட் சப்ஜெக்டில் ஒரு புது சிஷ்யனுடைய அந்த ஒரு திருமண பந்தத்துக்குள்ளே எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழன்ற ஒரு டீப்னஸ் போதா? எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அது எல்லாத்தினுடைய ஆழத்தை தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஸோ என்ன ஒரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்ச்சில் முதலாம் வருகையில் வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போன அந்த வெளிச்சம் முதலாம் கால சபையில் எந்த அளவுக்கு பிரதிபலிச்சிச்சோ பிரதர் அப்போஸ்தலர் பவுல் மூலமா, அதே மாதிரி கடைசி காலத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையிலிருந்து என்ன பண்ணுறாரு, சாப்பாடு போடுறாரு. அப்புறம் அதனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும்? இவ்வளோ பார்க்குறீங்களா, இவ்வளோ விஷயம் தேவன் கொடுத்துட்டாருங்களா. இப்போ என்ன வச்சிட்டார் இந்த டைமில், நமக்கு ஒரு சோதனை காலம் வச்சிட்டார். ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டில் இப்போ டெஸ்ட் ஆன் பண்ணிட்டார், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸாமில் புது சிருஷ்டிகளாக இருக்கு, நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணும், எதை காரணமாக சொல்லக்கூடாது, யார் சொல்கிறீங்க? பிரதர் ஜோசப். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் தேவன் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாரு. அவர் என்டையர் பிளானை கொடுத்து வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்தின நம்ம கிட்ட என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிங் கொடுத்தாரு. அந்த காலிங்கில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குமாரனுடைய சரீரமாக ஒரு மனவாட்டியாக சேரத்துக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்புக்கான ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பரீட்சை வர்றது பார்க்குறோம். இந்த பரீட்சையில் யார் தான் ஜெயிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம், நம்ம வந்து எப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்ஷனில் தான் இருக்கிறோம், ஒரு பரிபூர்ண நிலையில் இல்லை, நம்ம அபூர்ணத்தில் தான் இருக்கிறோம். அந்த அபூர்ணத்தில் யார் அவங்க மனசுலையும் இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து மாதிரியான ஒரு குணலட்சத்திலையும் சாயலையும் யார் காட்டுறாங்களோ அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்டின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்படி தேங்க்யூ பிரதர், வெரி குட். பட் ஒரு சின்ன இது மட்டும், எல்லா விஷயம் தேவன் வெளிப்படுத்தலை, இப்போதைக்கு நமக்கு என்ன வெளிச்சம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வெளிச்சம் கொடுத்துருக்கிறார். ஸோ அப்படின்னா சகோதரர் சொன்ன மாதிரி, ஸோ இந்த மாதிரி தேவன் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ நமக்கு டெஸ்ட் ஆன் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எதை காரணமாக சொல்லி தப்பிக்க முடியாது, யார் சொல்கிறீங்க? சிஸ்டர் ஜோஷிதா. பிரதர், எந்த விஷயத்த காரணமா சொல்ல முடியாதுன்னா, நான் வந்து அபூரணத்துல தான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூரணரா இருந்தாரு, அவர் பண்ணாரு. ஆனா நான் அபூரணத்துல தானே இருக்கேன். என்னால எப்படி அவரோட சாயெல்லாம் ரீச் பண்ண முடியும் அப்படின்லாம் நம்ம சாக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது பிரதர். வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியாது, என்னுடைய முன்னோர் பாரம்பரியமாக வந்த சுபாவம். சில நேரத்தில் நம்ம சகோதரர் சொல்லுவாங்க இல்லைங்களா, பிரதர் இது என்னுடைய ஹேபிட் பிரதர்,
இது என்ன பண்ணுவோம், என்னுடைய ஜீன் பிரதர், எங்கள் அப்பா என்னுடைய தாத்தா இந்த ஜீனில் தான் நான் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுங்க, மாற்றிக்க முடியல. அது கரெக்டா? ஏன் தேவன் இவ்வளோ வெளிச்சம் நம்ம கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குதோ மோர் லைட் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த அளவுக்கு வெளிச்சத்தினுடைய தாற்பயம் புரியும், அந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம மாற்றிக்கணும். அப்போ ஒரு சுபாவம் என்னால் மாற்றிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதை விட பெரிய வெளிச்சம் என்ன பண்ணியிருக்காரு தேவன் கொடுத்துருக்காரா இல்லையா, அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட பிரதர் எடுத்தார் ஹஸ்பண்ட் ஒய்ஃபனுடைய பாண்டேஜில். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டேஜில் அந்த உணர்வுகள் அப்படின்ற விஷயம் அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அது புரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ணாத செயல்முறைப்படுத்தணும். அப்படின்னா தேவன் கொடுத்துருக்கிறான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கணும். எக்காரணத்துக்கும் நான் ஆதாமுடைய சந்ததியில் வந்தவர், எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்குது, இந்த பலவீனத்தினால இதை என்ன பண்ண முடியல, என்னால் மேற்கொள்ள முடியலன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு புது சிருஷ்டி ஒரு காரணம் சொல்லக்கூடாது. அதை மேற்கொள்றதுக்காக தான் என்ன வந்திருக்கு, இப்போ நமக்கு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு நமக்கு ஆன் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டை எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கலாம், எப்படியெல்லாம் இது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது மற்றவங்களுக்கு நடக்கும்போது, யார் சொல்கிறீங்க? அருள். பரீட்சை கவனிக்கத்தினால மற்றவங்க சொல்ற அதனுடைய இன்ஃபர்மேஷன் அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கு. வெரி குட் பிரதர். சிஸ்டர் சில்வியா. சார், இதை கூர்ந்து கவனிக்கிறது மூலம் சில பேருக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த பரீட்சை அனுகூலமானதாக இருக்கும், சில பேருக்கு வந்து அது அனுகூலமற்றதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வெரி குட் சிஸ்டர். ஸோ அப்படியே இந்த டெஸ்ட்டை தேவன் பண்ணும்போது சில பேர் இந்த ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க இல்லைங்களா, இது சில பேருக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், சில பேருக்கு எப்படி இருக்கும், அன்ஃபேவரபுளாக இருக்கும். புரியுதுங்களா? சில பேர் எல்லாம் என்ன பண்ண முடியாது, இந்த டெஸ்ட்டில் அந்த அதிருப்தியின் ஆவி வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. சில பேர் என்ன ஆகிடுவாங்க, அந்த அதிருப்தியின் ஆவி என்ன பண்ணோம், வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன், ஃபேவரபுளான கண்டிஷன் சில பேருக்கு, அன்ஃபேவரபுளான கண்டிஷன் சில பேருக்கு இருக்குங்களா. இப்போ அடுத்த கேள்வி ரொம்ப சீரியஸான கேள்வி. இந்த அதிருப்தியின் ஆவின்னு கூடிய இந்த ஒரு இந்த டெஸ்ட்டு எல்லாரும் நம்ம பார்க்குறோம் அப்சர்வேஷனில், அதே நேரத்தில் மற்ற பார்க்குறோம், பட் சில பேர் ஃபேவர் அன்ஃபேவர் இருக்குது. பட் இந்த அதிருப்தியின் ஆவி எந்த இடத்து வரைக்கும் ஊடுருவிச்சிருக்குது, அதே நேரத்தில் எந்த இடத்து வரைக்கும் ஊடுருவி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அப்படி ஸ்ப்ரெட் ஆனதுனால அதனுடைய விளைவு என்னவா வெளிப்படுது, யார் ஷேர் பண்றீங்க? ரப்பன்ராஜ். இந்த அதிருப்தியின் ஆவி வந்து முழு சபையாருக்கும் பரீட்சைக்குள்ளாக்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனால அதிகாரங்களை சில வழிமுறைகளிலும் சம்பந்தமாக எழும்புகின்ற பல முயற்சிகளையும் செய்து கேள்வித்தனத்தை உருவாக்குது. தேங்க்யூ பிரதர். பிரதர் சொன்ன அந்த பாயிண்ட்டை அழகாக பிரதர் ரசூல் சொன்ன பாயிண்ட்டை பிரதர் ஷேர் பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கெல்லாம் ஊடுருவிக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியினுடைய சபைக்குள்ள ஊடுருவிக்கு. அதில் என்ன பண்ணியிருக்கிறது, சில ப்ராப்ளம்ஸை, சில பிரச்சனைகளை, சில அதிருப்திகள் என்ன பண்ணியிருக்குது, ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ என்னுடைய கேள்வி, பிரதர் சிம்பிளாக சொல்லிட்டார் மேலோட்டமா. இப்போ என்னுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, இதை ப்ராக்டிக்கலாக எப்படியெல்லாம் வெளிப்படும் இந்த அதிருப்தியின் ஆவி சபைக்குள்ளார, அதனால வரக்கூடிய சுபாவங்கள் வெளிப்படுது இல்லைங்களா, அது எப்படி வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, யார் ஷேர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பிரதர் முரளி, அடுத்த பிரதர் தயாளன், அடுத்த சிஸ்டர் பெர்சியா, அடுத்த பிரதர் ஜோஷுவா, அடுத்த பிரதர் சத்யசீலன். பிரதர் கேக்குதுங்களா? பேர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஓகே பிரதர் கேக்குதுங்களா? கேக்குதுங்க பிரதர். பிரதர், இது சபைக்கு வந்து எப்படி முழு பரீட்சையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு இது ப்ராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னா, இது நம்மளுடைய மூத்த சகோதரர் அவர் வாழ்ந்த அவருடைய கோர்ஸ் முடிச்ச தருணங்களே நடந்த ஒரு சம்பவம் பிரதர். ஸோ நம்மளுடைய மூத்த சகோதரர் வந்து கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் பைபிள் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு குரூப்ல யார் வந்து அடுத்த ஒரு எல்டரா அந்த ஒரு ஸ்தானத்துல இருந்தாருன்னா, கோ எல்டர் ஸ்தானத்துல ரூத்தர்ஃபோர்டு இருந்தார். ஸோ ரூத்தர்ஃபோர்டு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ரூத்தர்ஃபோர்டுன்ற ஒருத்தர் கிளைம் அவர் என்ன பண்ணாருன்னா, ஸோ அங்கே சில தவறான டாக்டரிங் எல்லாம் உள்ள கொண்டு வந்த நிமித்தமா
அங்க இருக்கிற ஒட்டுமொத்த சபைக்கு, அங்க இருக்கிற ஒட்டுமொத்த புது சிருஷ்டிக்கு ஒரு பெரிய ஒரு இடருக்குள்ள அவங்க போற ஒரு நிலைமைக்குள்ள ஆச்சுங்க. ஸோ அதில் தேவனுடைய பிள்ளைகள் கரெக்டாக தேவன் வந்து தனியாக ஆர்ஓஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. ஸோ யாரெல்லாம் JW கூட போகிறாங்களோ அவங்களாம் JW கூட ரூதர்ஃபோர்ட் கூட போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சில மூப்பர்கள் மூலமாக கூட எக்லிஷாக்குள்ள நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் லேமன்ஸ் குரூப்பும் வந்தது. ஸோ சில இடத்துல வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கோராக் வந்து மோசேவை ஆப்போசிட் பண்ணும்போது, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் பேசணுமா, நீங்க தான் பண்ணணுமா, ட்ரூத் எல்லாம் சொல்லணுமா, ஸோ நாங்க பண்ண மாட்டோமா, நாங்க தேவன் கூட பேச மாட்டோமா, ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ள கொண்டு வந்ததுனால அங்க ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு, அங்க ஒரு அழிவு ஏற்பட்டுச்சு. ஸோ அது போலதான் இங்க இப்போ வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள்னால தான் மெயினா நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த சபையில அதிகப்படியான ஒரு பிரிவினை வரத்துக்கான அதிகமான காரணங்கள் இருக்கு. ஸோ அது எப்படியெல்லாம் சொல்லலாம் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன்ல அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ட்ரூத்தை நல்லா சொல்லியிருந்த சில பிரதர்ஸ் 7ஆம் தூதனுடைய ஆர்டிகல்ஸை சரியான விதத்துல கோட் பண்ண சில பிரதர்ஸ் 75% சொல்லி கொடுத்த பிரதர்ஸுங்களே, ஸோ அவங்களுக்கு ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது அதே சத்தியங்களை மாற்றி திணிக்கும் போது சபையில, அப்போ ஒட்டுமொத்த சபையும் எதுக்குள்ள வந்ததுன்னா ரொம்ப பாதிப்புக்குள்ள ஆயிடுதுங்க. ஸோ அப்படி பாதிப்புக்குள்ள வர்றதுனால தான் என்ன ஆகுதுன்னா சபைக்குள்ள நிறைய செப்பரேஷன்லாம், நிறைய பிரிவினைகள்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. அடுத்தது யாரு? பிரதர் தயாளன். அந்த அதிருப்தியின் ஆவி வந்து உள்ள அவன் வந்துட்டு ட்ரூத்தை விட்டு வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு சொன்னாக்கா இதே சேம் தான். எலெக்ஷனில் வந்துட்டு தோத்துறாருன்னு வச்சுங்க, அவர் வந்து ரொம்ப அந்த அதிருப்தியின் ஆவி அவர் மனசை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி ராங் டாக்டரின் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதான் இந்த அதிருப்தியின் ஆவி இந்த மாதிரிலாம் பிரச்சனை. தேங்க்யூ, தேங்க்யூ பிரதர். அடுத்தது சிஸ்டர் பிரிசியா. ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது வேறு எதனா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம். பிரதர் இங்கே பிரதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவரே இங்கே ஒரு வேர்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா பெட்டி கொஸ்டின்ஸ். சபையில் வந்துட்டு சின்ன சின்ன கேள்விகள் மூலியமா ஒரு டிஸ்ட்ராக்ஷனை உண்டு பண்ணுறதை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, முரண்பாடுகள், சர்ச்சைகள் சபைக்குள்ள உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பெட்டி கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க எந்த நோக்கத்துக்கு கேட்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்றதுக்காக கேட்காம இவங்க பண்ணுறது தப்புன்னு அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த பெட்டி கொஸ்டின்ஸை வந்து அவங்க கேட்பாங்க. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸே அதாவது பெட்டி கொஸ்டினா ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு சின்னதான ஒரு விஷயத்த நம்ம தனியாக கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் எக்லிஷாவில் வந்து அதை வந்து கேட்டு மற்றவங்களுக்கு ஜீல் கம்மி பண்ணுறது, ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஏற்படுத்துறது, ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ணுறது அவங்க பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கலாக நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகளாக இருக்கும்னா, அது ஃபஸ்ட்டு ஒரு எக்லிஷாவை ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுனா, தேவன் வந்து அவரோட கிருபையினால கொடுத்த ஊழியர்கள்னால தான் அந்த எக்லிஷா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் பண்ண. ஓகே, எப்படியெல்லாம் அவங்க வழி நடத்துறாங்களோ அதில் ஒரு திருப்தி இருக்கும். இதை எப்படி கெடுக்கிறது அப்படின்னா, அந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிப்பீட்டடாக எல்டர்ஸை கொஸ்டின் பண்ணுறது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஏன் இந்த மீட்டிங்கை வைக்கல, அந்த மீட்டிங்கை நீங்கள் ஏன் வச்சிங்க, இல்லை இவங்களுக்கு ஏன் அதிகமான வாய்ப்பு, இவங்களுக்கு ஏன் கம்மி வாய்ப்பு. ஏன்னா அதாவது என்ன ரியலைஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா, அந்த ஒரு வாய்ப்பு வந்து ஒருத்தவங்களுக்கு ப்ரேயரோ இல்லை சப்ஜெக்டோ இல்லை எந்த ஒரு வாய்ப்புமே தேவன் பரத்திலிருந்து அது கொடுக்கறதுன்றது இல்லாமல் இவங்களுக்கு ஃபேவரானவங்களுக்கு அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு ஃபேவர் இல்லாதவங்களுக்கு அவங்க கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல அந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கறது. அது இல்லாமல் பிஸ்னஸ் மீட்டிங் இப்போ நடக்குது அப்படின்னா பக்கத்தில் வந்து பேசுறது. உதாரணத்துக்கு இப்போ ஒருவேளை அந்த ஒரு கருத்து ஏற்புடையதா இல்லைன்னா அது நம்ம ப்ரேயரில் வச்சுட்டு அமைதியாக போனோன்ற மெச்சூரிட்டியில் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணா நல்லா, அவங்களுக்கு அந்த ஒரு அதிருப்தியின் அந்த ஒரு ஆவியை எடுத்துன்னு வந்து எடுக்கிற முடிவே கரெக்டாக இல்லைன்னு மற்றவங்களுக்கு தோன்ற அளவுக்கு ஒரு சர்ச்சையை வந்து சபையில் உண்டு பண்ணுறது கூட நம்ம வந்து சொல்லலாம். அது இல்லாமல் முன்னாடி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும், அந்த ஒரு கிரட்ஜை உள்ளே வச்சுட்டு தன்னோட
என்னுடைய கருத்து தான் அங்க முதன்மையா வெளிப்படணும் அப்படின்றதுக்காக அங்க வந்து பர்சனல் ஒப்பீனியனை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இதுதான் பண்ணணும்ன்றது மற்றவங்க கிட்ட வந்து திணிக்கிறத வந்து நம்ம வந்து சொல்லலாம் பிரதர். இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, நான் இப்போ சொல்ற ஒரு கருத்து இல்லை நான் பேசுறேன் இல்லை இந்த ஒரு சின்ன பெட்டி கொஸ்டினை நான் கேட்குறேன் அப்படின்னா என்னுடைய கேள்வி வந்து ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொண்டு வருமா இல்லை அந்த இடத்துல ஒரு டென்ஷனை கொண்டு வருமான்றதை யோசிச்சுட்டு கேட்கணும். தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். அடுத்தது பிரதர் ஜோஷுவா, அடுத்தது பிரதர் சீலன். ஏம்மா? ஓகே பிரதர் சீலன். பிரதர் பிரதர் இப்போ பெர்சியா சொன்ன மாதிரி தான் அதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட். இது சிலரை மிகவும் கசப்புடைய செய்து விடுகிறது. எதுனாக்கா கோபம், துர்க்குணம், பகைமை, பொறாமை, கருத்து வேறுபாடுகள், சண்டைகளாகிய தீய ஆவிகள் கனிகளானது. அதாவது இப்போ சப்போஸ் பேசுகிறோம், ஒரு எல்டர்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னாக்கா தனித்துவமாக இப்போ கூட நம்ம பேசலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் வந்து எக்லிஷாவிலேயே சேர்ந்து இது பேசணுன்னா அது எக்லிஷாவிலேயே சேர்ந்து பேசலாம், தப்பில்லை. ஏன்னா அந்த ஆவி வந்து சிலர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அந்த ஆவி அவங்களுக்கு எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாது. நாம் சில விஷயம் எல்டர்கிட்ட வந்து சாதாரணமாக போயிட்டு கேட்போம், அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிருப்தின்னு ஆவியாக தான் பார்ப்பாங்க. இந்த சகோதரர் போயிட்டு எல்டர்கிட்ட இப்படி கேட்குறாரு, ஆனால் அவர் கேட்குறது வந்து எப்படி கேட்பாருனாக்கா ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்பாரு, இது நடக்குமா, இது பொருந்துமா அப்படின்ட்டு எல்டருக்கும் கேட்குறாரு, அந்த சகோதரருக்குமா பொருந்துமா ஒழிய இது வந்து இன்னொரு சகோதரர்களுக்கு போயிட்டு அதிருப்தி ஆவி உண்டாக்கி இவங்க கிட்ட போய் அப்படி கேட்குறாரு அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளேயே கொஞ்சம் செட்டப் பண்ணிக்க வேண்டிய நிலைமை நம்மளுக்கு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயம் இப்போ ஏதாவது ஒரு பேசுகிறாங்கனாக்கா சிரிக்கிறது, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சமூகத்தில் உக்காந்து இருக்கும்பொழுது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது சும்மாவே சிரிப்பாங்க. எதுக்காக சிரிக்கிறாங்கன்னு கேட்டோம்னா அவங்களுக்கே தெரியாது, ஐயோ சும்மா சிரிச்சோம் பிதர்னுவாங்க. அதனால் அதுலேயும் என்ன பண்ணணும்னா அந்த பிதர்ஸ்க்கோ இல்லை ஒரு சகோதரிக்கோ அதை கேட்கும் போது இன்னொரு சகோதரிக்கோ அது அதிருப்தி ஆகி உண்டாகும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ பிரதர். சொன்ன இதில் நம்ம கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு அதிருப்தியின் ஆவி அப்படின்னு உள்ள வருதுன்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போகும்போது என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிருப்தியின் ஆவி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிரதர் சொன்ன மாதிரி சில இக்லீஷாவே அதிருப்திக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இக்லீஷா வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் பிரதர்ஸ் சொன்ன மாதிரி அவங்க அந்த டிவைன் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கலாங்களேன், டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் உதாரணத்துக்கு அவர் எலெக்ட் ஆகிற வரைக்கும் நல்லா இருப்பார், நல்ல கேரக்டரை வெளிப்படுத்துற மாதிரி காமிச்சுன்னு இருப்பார். எலெக்ட் ஆகாமல் போகும்போது அந்த ஒரு அதிருப்தி ஆவி என்ன பண்ணும்போது வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போருந்து அவர் பேசக்கூடிய சத்தியங்கள், அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி மாறும் பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எதுக்கு இசைவா அவங்களுக்கு சாதகமாக பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சாதகமாக சில பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணும். அது வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் அது வரைக்கும் படிச்சிருப்பாங்க, பட் அது வரைக்கும் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அதே ஒரு விஷயம் அதிருப்தியின் ஆவி அவங்களுக்குள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ண ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தையே வளைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் இந்த ஒரு பிட்டி கொஷின் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளற, ஸோ இது எந்த ஒரு மீட்டிங்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சூழலாக இருக்கட்டும், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இப்போ உதாரண பிஸ்னஸ் மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா பரிசுத்தவான்கள் மத்தியில் ஒரு விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அநேக பரிசுத்தவான்கள் மத்தியில் வைக்கக்கூடிய ஒரு கருத்து, அந்த கருத்து ஒரு வேளை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் கூட போகலாம். ஸோ ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷப்படுறது, ஏற்றுக்கொள்ளாத போது என்ன வந்துடக்கூடாது, அதிருப்தியின் ஆய் வந்துடக்கூடாது. ஸோ அதே நேரத்தில் ஒரு கருத்துக்கள் நம்ம வைக்கிறது நம்முடைய வேலை. ஸோ அந்த கருத்து எதுக்காக வைக்கக்கூடாது தெரியுங்களா, நான் சொன்னால் என்ன பண்ணிக்கணும், சபையார் கேட்டுக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து ரொம்ப பிரயோஜனமானது சபையாருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அது எல்லா சபையும் சேர்ந்து அங்கீகரிக்காத போகும்போது என்ன பண்ணோம், அந்த கருத்தை இப்போ மெஜாரிட்டி இங்கிலீஷ் அக்செப்ட் பண்ணலைங்க நம்முடைய கருத்தை என்ன பண்ணலாம், இக்லீஷா என்ன ஃபைனல் முடிவு கொடுத்துச்சோ அதுதான் என்னது தேவனுடைய சித்தம். அந்த இடத்துல என்னுடைய கருத்து அக்செப்ட் பண்ணலன்றதுக்காக நம்ம என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவசியம் இல்லை, அதிருப்தி அவசியம் இல்லை. ஏன்னா இது என்ன நடக்குது, அது என்ன நமக்கு ஒரு நாள் அன்னைக்கு நமக்கு என்னது, அது டெஸ்ட்டு. ஏன் டெஸ்ட்டு, எதை செக் பண்ணுறார் தேவன், கேரக்டர் டெஸ்ட் பண்ணுறாரு. என்ன கேரக்டர் டெஸ்ட் பண்ணுறாரு,
தேவனுடைய சத்தியத்தினுடைய ஆழங்கள் புரிஞ்சு இல்லையா? அந்த ஆழத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சூழல் வரும்போது அந்த சூழ்நிலைகள் நம்ம சத்தியத்துக்கு இசைவா நம்முடைய சுபாவத்தை மாற்றணுமா? உதாரணத்துக்கு எலக்ட் ஆகலன்னும் போது தெய்வீக சத்தியத்திற்கு இசைந்து நம்முடைய கேரக்டர் மாறுதா, இல்லை அதை சத்தியத்தையே பெண்ட் பண்ணி இல்லை சத்தியத்திற்கு புறமான சுபாவம் காட்டுறோமா இல்லையன்ற நம்ம என்ன பண்ணுறாருங்க, செக் பண்ணுறோம். அப்படியே எக்ஸாம் ஆயிடுச்சு அந்த டைமில். ஆனால் அப்படின்னா ஒவ்வொரு சூழ்நிலைகளுமே நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையுமே தேவன் நம்ம வைக்கக்கூடிய டெஸ்ட்ல நம்முடைய கேரக்டரோ நமக்கு அதிருப்தியோ, உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்றோம், ஒரு கருத்தை முன் வைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளாத நமக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகுதா? ஒரு சகோதரன்கிட்ட இல்லை சகோதரிகிட்ட இல்லை எக்லீசியாலையோ ஒரு சூழல்லையோ நமக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகுதுன்னா, ட்ரூத்தின் பிரகாரம் ஹேண்டில் பண்ணும்போது இன்கன்வீனியன்ட்டா ஃபீல் ஆகுதுன்னா என்ன ஃபீல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள என்ன வருதுன்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தியின் ஆவி வந்திருக்கு. சில நேரத்தில் எக்லீஷியா டிவைன் அரேஞ்ச்மெண்ட் சொன்னதுனால சொல்கிறேன், சில நேரத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு வேளை எலெக்ட் ஆகலன்னு வச்சுங்க, அவங்க அந்த இடத்துல அங்கே இருக்கவே மாட்டாங்க. என்ன பண்ணி இமீடியட்டாக அவங்களால அங்கே இருக்க முடியாது. அது இன்னும் ரொம்ப சபை வாய்ப்பே இழந்துச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நினச்சி என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கக்கூடாது. பட் எக்காரணத்து கொண்டும் சபைக்குள்ளார, ஏன்னா இது வந்து ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட், அது டிவைன் கேரக்டரை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தனி நபர்களும் இந்த சோதனைக்குள்ளே இருக்கிறோன்றதை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த சோதனையில் என்னவும் பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் மற்றவங்க என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பார்த்துடக்கூடாது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோதனைக்குள்ளே இருக்கிற நம்ம மற்றவர்களை எப்படி பார்க்கக்கூடாது, எப்படி இருக்கணும், நம்ம எதை மட்டும் பார்க்கணும்? யார் ஷேர் பண்றீங்க? ராஜேஷ். அது நம்ம எதை தான் பார்க்கணும், மற்றவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள நம்ம நியாயத்திற்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. முதலாவது நம்மளே என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கணும், நாம் எப்படி இருக்கிறோன்றதை முதலாவது பார்க்கணுமே தவிர மற்றவங்க தவறு பண்ணுறாங்க இல்லை அவங்க நியாயத்திற்கிற வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. வெரி குட். ஸோ இது எதோட பிரதர் ரசல் எதோட சேர்த்து சொல்கிற மாதிரி அப்போஸ்தலர் சொன்ன அந்த ரைட்டிங்ஸோடு சேர்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? மற்றவர்களை நியாயத்திற்காம யாரையும் நியாயத்திருங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு பெரியன் டிஸ்கஷன், யாரை ஜட்ஜ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சூழல், யாரை ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும், அதிருப்தியின் ஆவி அந்த சகோதரிக்கு இருக்குதா, இந்த சகோதரன் இருக்குதா, இந்த சகோதரிக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கான இடம் இல்லை. இந்த அதிருப்தியின் ஆவி எப்படி வெளிப்படுன்றது நமக்கு தெரியும். வெளிப்படுன்னு தெரியும் போது நமக்கு என்ன பண்ணிக்கலாம், ஓ இந்த ஸ்பிரிட் இருக்குதா இந்த சகோதரன்கிட்ட இல்லை இந்த சகோதரிக்கிட்ட, நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை விட ரொம்ப காஷனாக யார்கிட்ட இருக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வெளிப்பட்டுறதா இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ என்னுடைய கேள்வி, இப்போ நம்மளை நாம பார்த்துக்கணும்னு சொல்கிறார் இல்லைங்களா, சொல்கிறாருன்னா எதுலெல்லாம் நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸாக நம்மளை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்? யார் ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் சில்வியா, அடுத்து சிஸ்டர் மார்கரெட், அடுத்து பிரதர் அப்பன்ராஜ். இதில் நம்மளை நாமே நிதானித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுலெல்லாம் நம்மளை நாமே நிதானித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தாழ்மை, இந்த நீடிய பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாம் நம்ம இந்த ஆவின் கனிகள் எல்லாம் நம்ம பெற்றிருக்கிறோமா அப்படின்னு நிதானித்து பார்க்கணும் விதர். அது மட்டும் அங்கே கிடையாது. அது பெற்றிருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆவின் கனிகளை நம்ம நடத்தையிலும் நம்மளை வார்த்தையிலும் அதை நம்ம வெளிப்படுத்துகிறோமான்றதை நம்ம கவனமாக பார்த்துக்கணும் பிரதர். வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா அடுத்தது யார் ஷேர் பண்ணணும்? சிஸ்டர் மார்கரெட். அதே தானே? தேங்க்யூ சிஸ்டர். சேம். அப்படின்னா இதில் தெளிவாக சகோதரி சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நம்மளுடைய ஆவின் கனிகள் எல்லாமே நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தி காமிக்கிறோம். ஆனால் அந்த ஆவின் கனிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இருக்கு. பட் அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய நடைமுறை வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அன்றாட வாழ்க்கையில் இதில் காட்டாமல் எவ்வளோதான் அதை பற்றின ஒரு நாலேஜ் நமக்கு இருந்தாலுமே அது என்னதான், வேஸ்ட்டு தான். அப்படின்னா அது எப்போ தான் ஆக்டிவேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தான் அதுக்கு பிரயோஜனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்முடைய அன்றாட வாழ்க்கை, நம்ம டெய்லி லைஃப்பில் அது காமிச்சா மட்டும் தான் என்ன பண்ணோம் அது இருக்குது. அப்படியே நம்ம நடக்கை, நம்முடைய வார்த்தை. அப்படின்னா எப்படி இருக்கணும் நம்ம நடக்கை, நம்முடைய வார்த்தை?
இந்த இந்த ஆவின் கனியோட இந்த சுபாவம் லிஸ்ட் பண்ணியிருக்கிறார் இல்லைங்களா, அந்த சுபாவத்தின் லிஸ்ட்டோட நம்ம நடக்கை நம்முடைய வார்த்தை இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்கணும் அது ப்ராக்டிக்கலாக யார் ஷேர் பண்ணுறீங்க? ஒருவேளை ப்ராக்டிக்கலாக கேட்டால் சொன்னால் நம்ம இது மாதிரி நினச்சிருக்குன்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டர் சித்ரா. இந்த ஆவின் கனிகள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு சப்ஜெக்டில் கேட்ட மாதிரி ஃபேமிலியில் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வெளிப்படுத்திக்கலாம். அப்போ தான் வந்து சபையில் வந்து அது வந்து ஓப்பனாக வந்து நம்மளால் இயல்பாக பண்ண முடியும். ஒரு கோவப்படுற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல பொறுமையை காமிக்கிறதும், இல்லை வந்து ரொம்ப நம்மளை தாழ்மையாக வந்து காமிக்கிறதும், ஒரு கன்வீனியன்ட்டான சூழ்நிலையில் நம்மளை வந்து பொறுமையாக இருந்து அவங்கள அன்பு காமிச்சு நம்மளுடைய குணலட்சணங்களை இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து பண்ணலாங்க பதர். அதே மாதிரி சபையிலுமே வந்து சகோதரர் மத்தியில் வந்து சில சின்ன சின்ன பலவீனங்கள் பார்க்கலாம், இல்லை அன்இன்டென்ஷனலாக செய்யக்கூடிய சில குறைகள் பார்ப்போம். அது எல்லாமே வந்து பெருசாக எடுத்துக்காம அந்த இடத்துல ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் காமிச்சு அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு வந்து இணங்கி போயிட்டு அன்பு காமிக்கிற விஷயம், பலவீனர்களை தாங்குற விஷயம், இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணும்போது ஆவின் கனிகளை வெளிப்படுத்தும். தேங்க்யூ சிஸ்டர். சம்ன இந்த ஆவின் கனிகளை இப்படி நம்ம காட்டணும். அதே நம்ம பொறுமை இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகோதர அன்பு இருக்கணும், மனத்தாழ்மை இருக்கணும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காட்டுறோம் இல்லைங்களா? ஸோ இது இந்த ஒரு கேரக்டர் லவ் காட்டுறது இதெல்லாமே வந்து பொதுவாகவே நம்ம யாருக்கு தான் அதிகமாக காட்டுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை லவ் பண்ணுவாங்கள்ல, அவங்கள எக்ஸ்ட்ரீமாக லவ் பண்ணுவோம். நமக்கிட்ட மனத்தாழ்மை நடந்துப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட மனத்தாழ்மை நடந்துப்போம். சகோதர அன்பு நமக்கு யார் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக லவ் காட்டுறாங்க, அன்பு காட்டுற சகோதர அன்பு காட்டுறாங்களோ அவங்ககிட்ட காட்டுவோம். ஆனால் இப்போ என்னுடைய கேள்வி, இந்த டெஸ்ட்டில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும்னு பிரதர் எதிர்பார்க்குறார்? யார் ஷேர் பண்ணும்? பிரதர் சஞ்சய். நம்ம வந்து நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்களுக்கு தான் செய்யணும். எதுவும் வந்து அதுக்கு மேலே எதிர்பார்க்குறாருன்னா வழி விலகி போயிருக்கு. அப்புறம் நம்மளுடைய வந்து அவங்களுடைய இடங்கள் லவ்விங் ஃபார் தேங்க்யூ பிரதர். ஸோ பிரதர் ரொம்ப ஜென்டலாக சொல்லிட்டார் அந்த பாயிண்ட்டை. ஸோ இதை நான் எப்படி எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கேரக்டர் ப்ராக்டிக்கலாக எதிர்பார்க்குறேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்துருக்களையும் இந்த ஒரு கேரக்டர் வச்சு என்ன பண்ணுங்க பொறுமை, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சகோதர அன்பு, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை, தயவு, இதெல்லாம் காட்டணும் இல்லைங்களா? இப்போ நமக்கு சாதகமாக இருக்கிறவங்க காட்டுறது ஈஸியாக வந்துடும். ஆனால் எதிரின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது அதே நேரத்தில் வழி விலகி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட காட்டணும்னு வரும்போது என்ன பண்ணுறதில்ல, ஒரு சீக்கிரத்தில் வரது இல்லைங்களா? அது எப்படி அவங்க அங்கே வந்து பிரதர் வந்து இங்கே வழி விலகி போகிறவங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சத்துருக்களாக இருக்கிறாங்க அப்படின்றாங்க இல்லையா? அவங்க எந்த வியூவில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், யாரை எப்படி பார்க்கலாம்? ஸோ அப்படியேப்பட்ட சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்ககிட்ட எப்படி இந்த ஒரு அன்பை காட்டுறது? யார் சொல்கிறீங்க? பிரதர் அப்பன்ராஜ். அது பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளோடு சேர்த்து சொன்னா நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் ஷேர் பண்ணுங்க. சார், இப்போது வழி விலகி போகிறவங்களா இருக்கிறாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சபையில் வந்து இருப்பாங்க. இப்போது 1000 years வந்து பிலீவ் பண்ணுறவங்களா இருந்தவர் திடீர்னு பார்த்திங்கன்னா இல்லை நான் பிலீவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதனால் நான் சபையை விட்டு விலகி போக போகிறேன் அப்படின்ட்டு போவார். ஆனால் திடீர்னு அவரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த டைமில் கூட நம்ம வந்து நமக்கு இது ஒரு பரீட்சையாக தேவன் வச்சுருக்கிறாருன்ற எண்ணத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அவரை பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன ட்ரூத்தில் இருக்கிறோன்றத மனதில் நினச்சிட்டு நம்ம வரலாம், அப்படி செய்யலாம். அதே மாதிரி அவர்கிட்ட கூட நம்ம பரிவாக பேசுகிறதுலையும் ஏதோ ஏனோதானா என்று அப்படி இல்லாமல் ஒரு பரிவாக பேசுகிறதுலையும் அன்பு சகித்து அன்பு காட்டுறதுல நம்ம முக்கியத்துவம் காட்டணும். அது மட்டும் இல்லை, சத்துருக்களை சிநேகிக்கணும்னா நம்மளை பற்றி புறங்கூறி இருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நல்லா தெரியும், அவர் தான் பேசிட்டார், அந்த எக்ஸென்ட் பிரதர் தான் பேசிட்டார், அந்த ஒயின்ற பிரதர்கிட்ட சொன்னார்ன்றதும் தெரியும். அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்னா அதை மறந்துட்டு சத்துருக்களையும் சிநேகின்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தின்படி நம்ம சிநேகிக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு வர இந்த அதிருப்தியை கூட நம்ம மறந்துட்டு நம்ம வந்து
சிநேகிக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடணும். தேங்க்யூ பிரதர், வெரி குட் எக்ஸாம்பிள். சிஸ்டர் நவமணி. வழி விலகியில் இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கலாக இப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரன் விபச்சாரம் பண்ணிடுவார் புதர். தேவன் வந்து அகாப்பை காட்ட சொல்லி சொன்னதுனால சகோதரன் எல்லாருமே சேர்ந்து அவர் வந்து விலைக்கு வச்சுருப்பாங்க. பட் அப்படியே அவளை விட்டுறாம அந்த பிரதர் எப்போ மனம் திரும்பி வராரோ அப்போ போது கரெக்டான அன்பை காமிச்சு அவர் மறுபடியும் கொண்டு வரணும்னு அப்போ பவுல் சொன்ன விதத்தை அங்கே கரெக்டாக யூஸ் பண்ணதுனால அந்த வழி விலகின சகோதரனை மறுபடியும் சேர்த்து அவர் வந்து அதை ஓடத்துக்கான ஒரு ஹெல்ப்பை அவங்க பண்ணியிருக்காங்க புதர். இப்போ சத்ருவை சிநேகிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட வந்து அந்த இலக்கில் 4th ஸ்டேஜில் வந்து நிற்கும் போது நம்மளுக்கு டெஸ்ட்டே அதுதான் புதர். சத்ருவை சிநேகிக்கணும், கிறிஸ்து மாதிரி அதை சிநேகிச்சா மட்டும்தான் நம்ம அந்த ஒரு அழைப்புக்குள்ளே போய் நம்ம போக முடியும், கிறிஸ்துவனுடைய சாயில வந்து நம்ம நெருங்க முடியும். அப்போ அந்த சத்ருக்கள்னும் போது நம்முடைய நெய்பர்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் பிரதர் சிஸ்டர்ஸ் ஒரு வேளை சத்ருக்களாக இருந்து சகோதரனாகி சத்ருன்னு கூட பிரதர் ரசில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளை பற்றி எக்ஸ்ட்ரீமான ஒரு தீமை பேசியிருக்கிறாங்க, அது நமக்கு நல்லாவே வந்து தெளிவாகவே நியூஸ் வந்தாலும் கிறிஸ்து எப்படி அவரை ஹேண்டில் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம போய் நம்ம சகோதரங்கிட்ட ஒரு துளி கூட மைண்டில் கூட இல்லாமல் இப்போ ரசல் சொல்லுவார் ஒரு பேராவில், சத்ருவை சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்கள பற்றி தீமையாக யோசிச்சுட்டு இருதயத்துக்குள்ள, ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே உங்களை நினைக்கல பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு காட்டுறது அன்பு கிடையாது. இருதயத்திலிருந்து அவங்க மேலே அந்த அன்பு வரணும். ஹார்ட்டில் வந்து இப்போ கூட அவங்க மேலே ஒரு கசப்பான உணர்வு இல்லாத அளவுக்கு கிறிஸ்து மாதிரி அந்த ஒரு அன்பை சத்ருவை சிநேகிக்கிற விஷயத்தை நம்ம போய் செஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு அவங்க மேலே அந்த அன்பு, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம் எல்லாத்தையுமே நம்ம போய் காட்ட முடியும் பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட் எக்ஸாம்பிள். ஸோ அப்படின்னா இங்கே நம்ம தேவன் எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா, மோர் லைட் கொடுக்குறாரு, வெளிச்சம் அதிகமாக கொடுக்க இது எந்த அளவுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துருக்களுக்கிட்டும் நமக்கு என்ன வரக்கூடாது, ஒரு அதிருப்தியின் ஆவி வந்துடக்கூடாது. அவங்க இனிமையே நம்ம ரொம்ப துரோகமே பண்ணியிருந்தா கூட, நம்மளை பற்றி ஈவிலாக ஸ்பீக் பண்ணியிருந்தா கூட, நம்ம சத்ருவாக நம்ம அவங்கள வச்சா கூட அந்த கண்டிஷனில் இருந்தால் கூட நம்ம பண்ணக்கூடாது. அவங்க ஈவிலா திங்க் பண்ண பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதாஸ் வந்து நிற்கிறாரு, ஆனால் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாரு, அதுதான் அந்த மாஸ்டர் ஹெட்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாஸ்டருக்கே உரிய ஒரு சுபாவம். இப்போ என்னோட கேள்வி, ஒரு சின்ன ஒரு துளி ஏதாச்சும் இருந்திருக்குமா நம்முடைய ஆண்டவருக்கு மைண்டில்? ஒன்னே ஒன்று யோசிச்சுருப்பார். என்ன யோசிச்சுப்பாருன்னா, நெகட்டிவாக இல்லை, இவரை திருந்தத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணார். ஆனால் உண்மையில் அதை ஃபீல் தான் பண்ணியிருப்பார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சுச்சுவேஷனில். ஆனால் ஒரு துளி கூட அவர் மேலே ஒரு கோபமோ எரிச்சலோ எதுவுமே நம்முடைய ஆண்டவருக்கு இருந்திருக்காது. ஆனால் இதே மாதிரி ஒரு சுபாவம் அவருடைய அடிச்சுவடில் பின்பற்ற கூட நமக்கு ஒரு டெஸ்ட் வரும்போது கண்டிப்பாக இந்த அதிருப்தியின் ஆவி என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்ருவாக மாறுறவங்கிட்டே வரக்கூடாதுன்னா, சகோதரர்கள் நமக்கு சிலதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை பற்றி அது என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது, மைண்ட்லேயே என்ன பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்போ அடுத்த ஒரு கேள்வி, அப்பன் பிரதர் ஒரு பாயிண்ட் சொன்னார், அந்த பாயிண்ட் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், தேவன் சொன்ன மாதிரி லவ் எக்ஸ்ட்ரீமாக காமிக்கணும், சகோதரர்கிட்ட அன்பு காமிக்கணும், எல்லாமே ஓகே. ஈவன் எனிமையாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனில் போகிறவங்களுக்கும் ஓகே. அதே நேரத்தில் சத்தியத்தை கொள்கையை மாற்றிட்டாங்க, சத்தியத்தின் கொள்கையை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் சகோதரரை பார்க்கணும், ஆனால் உண்மையான ஏற்றகால சத்தியத்தை அக்செப்ட் பண்ணல. அப்படிப்பட்ட சகோதரர்கிட்ட எப்படி இருக்கணும், எதை விட்டு கொடுத்துடக்கூடாது? யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் மோலி. பிரதர், இப்போ நம்ம பார்த்த மாதிரி நம்ம அன்பு காட்டணும்னா எந்த மாதிரி சூழ்நிலைகளில் அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்னா, சகோதரர் கொடுத்துருக்கிறது பிரின்சிபிள்ஸ்ன்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒரு வேளை நம்ம தேவனோட சாயலில், கிறிஸ்தனோட சாயலில் நம்ம மாறணும், அந்த கேரக்டர் லைக்னஸ் வளர்த்துக்கணுன்றது நம்மளுடைய ஆசையாக இருந்துச்சுன்னா ஜெனரஸாக இருக்கணும், எல்லாத்தையும் அன்பு காட்டணும். ஆனால் அந்த ஜெனராசிட்டின்றதுக்கு முன்னாடி அதுக்கும் மேலே இந்த நீதின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி. வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா தேவனுடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, டிவைன் கேரக்டர்ல ஒரு கேரக்டர் இந்த மாதிரி ஜஸ்டிஸ், அந்த நீதியின் கொள்கை என்ன பண்ணதை காரணத்து கொண்டோம் விட்டு கொடுத்துடக்கூடாது. கோல்டன் ரூல் அது என்ன பண்ணதை காரணத்து கொண்டோம் விட்டு கொடுத்துரு. அதனால வந்து அவர் சகோதரி இல்லையா நமக்கு
சகோதரர்கள் தான். ஈடுபலி விசுவாசிக்கிற எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான். பட் இதே அவர் ஏற்ற கால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறாருன்னா அதற்கான ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ணணும், காமிக்கணும். ஸோ அதே நேரத்தில் ஏற்ற கால சத்தியத்தை புரிஞ்சுட்டாரு, ஆனால் அதை தவறாக பயன்படுத்துறாரு. என்ன பண்ணலாம்? ஏற்ற கால சத்தியம் புரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, ஆனால் அதை தவறாக பயன்படுத்துறாரு. அந்த சகோதரர்கிட்ட எப்படிதான் இருக்கணும்? ஜஸ்டிஸ் வைக்கணும். ஏன்னா அந்த ஜஸ்டிஸ் என்ன பண்ணிவிடும், ஏன் இந்த பிரதர் வந்து இதை பேசினே இருக்கும், இந்த தேவன் வந்து இந்த லவ் எக்ஸ்ட்ரீமா எனிமிகிட்ட வரைக்கும் காட்டுன்னு சொல்றாரு இல்லைங்களா, சொல்லிட்டு ஏன் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு? என்ன காரணமா இருக்கும்? என்ன மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எப்படி தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இதை புரிஞ்சுக்கலண்ணா யார் ஷேர் பண்றீங்க? பிரதர் தயாளன். பிரதர், நீதியின் கொள்கையிலிருந்து நாம வந்துட்டு தூரம் போயிட்டுன்னு அப்படி போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா சத்தியத்தை இருந்தால் நம்ம விலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ பிரதர். நான் கேட்கறது என்பது நம்ம ஓகே, பட் மற்ற சகோதரர்கள் இந்த சத்தியம்ன்ற கொள்கை இருக்கு இல்லைங்களா, இதை மீறி நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸ் காட்டணும் தான். ஆனால் ஏன் பிரதர் ரசில் இந்த பாயிண்ட் லவ் பற்றி எக்ஸ்ட்ரீமாக பேசின்னு வந்துட்டு திடீர்னு ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு முன்னாடி? ஏன் வைக்கிறாரு? இது எப்படி தவறாக நம்ம போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு? யார் ஷேர் பண்ணுறீங்க? பிரதர் பாலு. பிரமாணம் ரசூல் பிரதர் ரொம்ப அழகாக சொல்லி, நீதியை வந்து தேவனுடைய நீதியை வந்து யாராலுமே பெண்ட் பண்ண முடியாது. நீதினா அது தேவனுடைய நீதி நம்ம அப்படியே செய்யணும். ஏன்னா வந்து அன்பு 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 நீதி காமிக்கிற இடத்துல அன்பு போய் நம்ம காமிச்சு பண்ணோம். தேவனுடைய நீதி அங்கே வந்து செல்லுபடி இல்லாமல், அப்போ தேவனுடைய நீதியை நம்ம வந்து பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. யாருக்காகவும் தேவனுடைய நீதி வந்து பெண்ட் ஆகாது, ஃப்ளெக்ஸ் ஆகாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 தீமோத்தேயுல ஒரு ஆதார வசனத்தை படிச்சு ஆதார வசனம் இருக்குங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 3லேருந்து வசனம் வாசிக்கிறீங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களை வாக்குவாதங்களை பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ தேவனுடைய நீதி என்ன சொல்லுதுன்னா, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உபதேசத்துக்கு மாறுபாடாக இருக்காங்கன்னா அவங்கள விட்டு விலகுன்னு சொல்றாரு. தேங்க்யூ பிரதர். சிஸ்டர் சித்ரா. பிரதர், ஃபஸ்ட்டு வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு யார் முக்கியம்னா பிதாவாகிய தேவன், அதுக்கடுத்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதுக்கடுத்து அவர் கொடுத்த சத்தியம் தாங்க பிரதர். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் சகோதர ஐக்கியமே நமக்கு வந்து கிடைச்சிருக்குதுங்க. நம்ம சகோதரர்கிட்ட அன்பு தான் வந்து காமிக்கணும், நீதியை விட்டு கொடுத்துட்டு நம்ம அன்பு காமிக்கணும்னா அங்கே வந்து ட்ரூத்தே வந்து இல்லாமல் போயிடும் பிரதர். சத்தியத்தை செகண்டரியாக வச்சுட்டு சகோதர அன்பை முன்னாடி கொண்டு வந்து வச்சுற மாதிரி நம்ம வந்து பண்ணிடுவோம். இது தேவனுடைய ஆர்டரே கிடையாதுங்க. ஏன்னா தேவனே வந்து அவருடைய சிங்காசனமே நீதி நியாயம் தான் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம்னு சொல்லும்போது அவர் கொடுத்த ட்ரூத், அந்த பிரின்சிபலை விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய அன்பு இருந்துச்சுன்னா கட்டாயமா வந்து தேவனுடைய கொள்கையே நம்ம மீறவங்களா ஆயிரும். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படியே இந்த பாயிண்ட் நம்ம எப்படி கன்க்ளூட் ஆகலாம் பார்த்தீங்கன்னா, பிரதர் சொன்ன பாயிண்ட்டை என்னதான் நம்ம லவ் எக்ஸ்ட்ரீமா காட்டணும் முயற்சி பண்றோம், தேவனுடைய சுபாவம் தான் அன்பு. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவத்துக்கு ஒத்த சாயலில் மாற வரம் தான் இந்த அன்பு காட்டுற விஷயத்துல. ஆனா எதை விட்டு கொடுத்துடக்கூடாதுங்க, அந்த பேஸ், அந்த ஒரு அடிப்படை கொள்கை என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் விட்டுக்கூடாது. அதுதான் எல்லாத்துக்கும் மேல இருக்கணும். ஸோ அதே நம்ம ஜெனராசிட்டியா இருக்கிறேன் சகோதரர்கிட்ட அப்படின்றதுக்காக, நான் எல்லாத்துக்கும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்காக எதை வயலேட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்டிஸ், தேவன் நீதியின் கொள்கை நம்ம கூடாது விட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, அன்பு காட்டுறது. ரசூல் அழகா சொல்லியிருப்பார், நீதி தேவனுடைய கொள்கைன்ற நீதியை விட்டு கொடுத்துட்டு அன்பு காட்டினா அதுக்கு பேர் என்ன இல்லை, அன்புன்னு சொல்லாதீங்கன்ட்டார். அப்படின்னா ஜஸ்டிஸ், லவ், அந்த லவ்
வித் ஜஸ்டிஸோடு இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான லவ்வாக இருக்கும். இல்லைன்னா இருக்காது, அது ஒழுங்கான ஒரு லவ்வாக இருக்காது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிப்ளிக்கலா தேவன் நீதியை விட்டு கொடுக்காம யார்கிட்டயாச்சும் இருந்திருக்கிறார் அந்த மாதிரி பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள்ல? பண்றாச்சு. ஆதாம் ஏவாள் இடத்துல தேவன் அந்த நீதியை காட்டியிருக்கிறார். வெரி குட் எக்ஸாம்பிள். வேற வேற யாரை ஷேர் பண்றீங்க? பாலு. சவுல் தாவீது சொல்லலாம். என்ன ஒருத்தர் சொல்லுங்க. சவுல். வெரி குட். வேற? சிஸ்டர் கேத்ரின். பிரதர் மோசையை சொல்லலாம் பிரதர். வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன் மோசே எடுக்கலாம்? தேவன் வந்து அவருக்கு வந்து கட்டளை கொடுத்தாரு, நீங்க வந்து அந்த கண்மலையை பார்த்து பேசணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு, அதனால வந்து கானானுக்கு போற வந்து வாய்ப்பை வந்து இழந்துட்டு இருப்பாரு பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இப்போ என்னோட கேள்வி, மோசஸ் எடுத்து பார்க்கலாம். ஸோ தேவன் ஒரு நீதியின் கொள்கை என்ன பண்றதுல விட்டு கொடுக்கறதுல, ஃபார் எக்ஸாம்பிள் மோசஸ் எடுத்துக்கலாம். ஸோ மோசஸ் கண்மலையை அடிச்சு செகண்ட் டைம் அடிச்சதுனால இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஸ்டாப் பண்ணிட்டார்ல தேவன். என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, நோனா நோதா. இப்போ திங்க் பண்ணி பாக்கலாம், மோசஸ் எவ்வளோ செஞ்சிருக்கிறாருங்க. மோசஸ் எவ்வளோ செஞ்சிருக்கிறாருங்க. எவ்வளோ ரிஸ்க்கு, எவ்வளோ கஷ்டம், எத்தனை வருஷம் இந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவன் ட்ரைன் பண்ணியிருக்காரு. சாக கண்டிஷன்ல இருந்து அந்த குழந்தைய காப்பாற்றி 40 வருஷம் அங்கே, 40 வருஷம் இங்கே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு வரதுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதங்கள் செய்ய வச்சிருக்கிறாரு. பெரிய ஒரு வேலையை செய்ய வச்சிருக்கிற மோசையின் மூலமா. வனாந்தல் கூட்டிட்டு வரும்போது ஜனங்களை வழி நடத்தின விதம், மோசே சொன்னா தேவனுடைய ஆர்டர்ல மோசே கட்டளையிட்டா எது பிளந்துச்சு? பிளந்துச்சா? மண்ணா வந்துச்சா? காடை வந்துச்சா? ஸோ யார் மூலமா தேவன் பண்ணியிருந்தது? எல்லாமே மோசஸ் மூலமா. ஆசீர்வாத கூடாரத்துல ஃப்ரீ கொண்ட யார் போக முடியும்? மகாபரிசுத்தலத்துக்கு மோசஸ் போக முடியும். இஸ்ரேல் ஜனங்கள ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அது யார் தான் முன்னிருந்து பண்ண முடியும்? மோசஸ் தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் தேவன் கட்டளை யார் கையில் தான் கொடுத்தாரு? மோசஸ் கையில் கொடுத்தாரு. இவ்வளோ விஷயம் வாங்கின மோசே அந்த விஷயத்துல தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை பேசுன்னு சொன்னா அடிச்சிட்டார். தேவன் சொல்லிட்டாரு, நோ காம்ப்ரமைஸ். என்ன பண்ண மாட்டேன், அலோ பண்ணவே மாட்டேன். ஏன் தேவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இந்த ஒரு விஷயத்துல, மோசையினுடைய விஷயத்துல இருந்தார்? பிரதர் ஷேர் பண்றீங்களா? பிரதர் டேவிட் சிவகுமார். அப்படியே நீதி தாங்க முதலிடம், நீதி. தேங்க்யூ பிரதர். ஸோ எங்கேயாச்சும் நம்மளுடைய தேவன் வந்து மோசே எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்க, சில நேரத்தில் வேற என்ன வேற பேசியிருக்கிற, ரொம்ப சாந்தமுள்ள ஒரு பேர் வாங்கியிருக்கிறாரு. பட் அப்படி பேர் வாங்கினா கூட தேவனுடைய நீதியின் கொள்கையை தேவனா பண்றது இல்லை, விட்டே கொடுத்துறது இல்லை. அப்படி ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருந்தா தெரியுங்களா? அந்த அளவுக்கு மோசைக்கு தேவனை பத்தி தெளிவா இருந்துச்சு, கிளாரிட்டி இருந்துச்சு. அதான் தேவன் மோசைக்கு ரொம்ப என்ன பண்ணாருங்க, ஷார்ப்பா இருந்தார். நீதியின் கொள்கையை விட்டே கொடுக்கல. அதே மாதிரி டேவிட், கிங் டேவிட். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். அப்படின்னா அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கு. நமக்கு டெஸ்ட், இப்போ டெஸ்ட் என்ன டெஸ்ட் தான் வரும்? சோதனை காலம். என்ன டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ட்ரூத் தெரிஞ்சிச்சு, ட்ரூத்தை விட்டு கொடுத்துட்டு நம்ம இருக்கிறோமா, இல்லை சத்தியத்துக்காக தேவனுக்காக தைரியமா நிற்கிறோமா? ஸோ இந்த ஒரு டெஸ்ட் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி. இந்த அதிர்த்தின் ஆவி அப்படின்னு கூடிய இந்த ஒரு ஆவி, இந்த டெஸ்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய டெஸ்ட் எங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? சிஸ்டர் அனிதா காட்பாடி. அவங்கவுங்க வீட்டுல கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வெரி குட் சிஸ்டர். இப்போ எங்க வந்துட்டாருங்க பிரதர் எடுத்த சப்ஜெக்டும்
இப்போ நமக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துச்சு. எங்க வந்துச்சு? வீட்டில். இப்போ வீட்டில் இந்த அதிருப்தி ஆவி வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதே நேரத்தில் நிறைய வரும். அது எப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ பார்க்க போறோம். இப்போ அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சரி வீட்டுக்குள்ள வருதுன்னு சொல்லிட்டா இல்லைங்களா? இதுல வந்து கீனர் பர்செப்ஷன் ஒன்று இருக்கு. அந்த கீனர் பர்செப்ஷனா என்ன? அது யாருன்னா ஷேர் பண்ணுங்க, ஒரு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கீனர் பர்செப்ஷன் கூர்மையான நுணுக்கமான பார்வை அப்படின்னா என்ன? ஏன்னா இவர் எங்க ஆரம்பிச்சிட்டாரு? வீட்டில் ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா இந்த பார்வை என்ன பண்ணும்? அதிகமா வீட்டில் இருக்கும். அந்த பார்வையை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் லாவண்யா. பிரதர், இந்த நுணுக்கமான பார்வை வந்து எதுல இருக்கணும் அப்படின்னா, எது சரி எது தப்பு, அதுக்கப்புறம் நீதி எது அநீதி எது அப்படின்றதுல ஒரு நுணுக்கமான பார்வை வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரதர் சொல்றாரு. பிரதர், ஏன் வந்து அதுல நுணுக்கமான பார்வை நமக்கு இருக்கணும் அப்படின்னா, அதுல நுணுக்கமான பார்வை இருக்கும்போதுதான் நம்ம வந்து செஞ்சது சரியா இல்ல தவறா, நீதியான விஷயமா இல்ல அநீதியான விஷயமான்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி மத்தவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிறதுலயுமே வந்து சரி எது தவறு எது நீதி எது அநீதி எது நம்ம புரிஞ்சுக்க முடியும். பிரதர், ஏன் அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சாதான் நம்ம அநீதியா நடந்துக்கும் போது தவறா நடந்துக்கும் போது நம்ம பண்ணது இது தப்பு, நம்ம வந்து அநீதியா நடந்துட்டோம், இது சத்தியத்துக்கு முரணானது அப்படின்ற ஒரு புரிதல் உணர்ந்து கொள்ளுதலும் அப்பதான் வரும். பிரதர், அப்படி வந்தா மட்டும்தான் அந்த ஒரு தவறை வந்து உணர்ந்துகிட்டு அதுக்காக போய் மன்னிப்பு கேட்கறதும், அந்த தவறை வந்து கம்ப்ளீட்டா விடக்கூடிய விஷயம் அளவுக்கு நமக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா விட்டுட்டு தேவன் விரும்புற மாதிரி நம்ம வாழணும்னா, அது நம்ம செஞ்சது வந்து தப்புன்ற ஒரு உணர்ந்து கொள்ளுதல் புரிதல் இருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியுமே தவிர்த்து, அந்த ஒரு விஷயமே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தோணுதோ அப்படி நம்ம இருப்போம். நமக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு நமக்கு நம்ம விருப்பப்படிதான் நம்ம இருப்போமே தவிர்த்து தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ முடியாது. தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். ஏன்னா அடுத்த கேள்விக்கும் சேர்த்து நீங்க பதில் சொன்னதுனால. அப்படின்னா இப்போ சகோதரி சொன்ன அந்த பாயிண்ட் நம்ம பிரதர் சொன்னதை கோட் பண்ணாங்க இல்லைங்களா? அந்த கீனர் பர்செப்ஷன், அந்த கூர்மையான ஒரு பார்வை என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியுமாமா? இது ரைட்டு, இது ராங்கு, இது நீதி, இது அநீதி, எனக்கு இவங்க செஞ்சிருக்குது நீதி, எனக்கு இவங்க செஞ்சிருது அநீதி, அவங்க மற்றவங்க செய்யறது நீதி, அவங்க மற்றவங்க செய்யறது அநீதின்னு ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதான் சொல்றார் கீனர் பர்செப்ஷன். இந்த பர்செப்ஷன், இந்த ஒரு கூர்மையான ஒரு பார்வை ஒருத்தர் கிடைச்சது இல்லைங்களா? இந்த கூர்மையான பார்வை கிடைக்கிற அந்த நாலேஜினுடைய பெனிஃபிட் என்ன? பெனிஃபிட் என்ன? இதே ஒரு பார்வை நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? யார் சொல்றீங்க? இது எங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு? வீட்டில். அப்படின்னா என்ன எதிர்பார்க்குறோம்? ப்ராக்டிக்கலாக எதிர்பார்க்குறோம். யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் சில்வியா, அடுத்து பிரதர் முரளி. பிரதர், இந்த நுணுக்கமான பார்வை வந்து நமக்கு எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பொறுப்பை கொண்டு வர்றதா இருக்குது பிரதர். அந்த பொறுப்பு என்னன்னு கேட்டாக்கா, நாம் வந்து ஏற்கனவே கடந்த காலத்துலலாம் நம்ம ஏதாவது ஒரு அநீதியான விஷயத்துலையோ இல்லாட்டி முழுமையாக ரொம்ப சீக்கிரமாக இதயபூர்வமாக என்ன பண்ணுவோம், அந்த ஒரு யாருன்னா நமக்கு அநீதி பண்ணியிருந்தாங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டால், அதுக்கு போய் அவங்ககிட்ட நம்ம ஏதாவது பண்ணியிருந்தா உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை வந்து இது கொண்டு வர்றது தான் இருக்குது பிரதர், இந்த பொறுப்பு. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இன்னும் நான் கேட்குறது ப்ராக்டிக்கலா யார் ஷேர் பண்ணுறீங்க? சிஸ்டர் ஜெனி. சாரி சிஸ்டர் முரளி பிரதர், அடுத்தது சிஸ்டர் ஜெனி. தேங்க்யூ பிரதர். பிரதர், இந்த கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள் வந்து அதிகப்படியாக நம்ம லைஃப்பில் எங்கே நடக்கும் அப்படின்னா,
இது ஃபேமிலியில் தான் நடக்குறாங்க. ஸோ கணவன் மனைவியை பார்க்கும்போதும் சரி, மனைவி கணவனை பார்க்கும்போதும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகளை வாட்ச் பண்ணும்போதும் சரி, பிள்ளைகள் பெற்றோர்களை வாட்ச் பண்ணும்போதும் சரி, ஸோ இந்த கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள், ஸோ பேசக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி சகோதரர் வாழறாங்களா, இல்லை சகோதரி வாழறாங்களா, இல்லை பேரண்ட்ஸ் வாழறாங்களான்னு பிள்ளை பார்ப்பாங்க, இல்லை பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க வாழறாங்களான்றது வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் இது வீட்டில் நடக்குது. அப்படி நடக்கும்போது ஸோ இந்த மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யாருக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற ஃபேமிலிக்குள்ள தான் வந்து அதை பேசிக்கணும் அதிகப்படியாக. ஸோ இந்த விஷயத்துல உங்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் இது அப்படின்றத வந்து ஃபேமிலி தான் வந்து ஒருத்தர் மாற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் வீட்டில் நடக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து அதை நம்ம உடனே நம்ம மாத்திக்கிட்டோம்னா, அப்படி மாத்திக்கிறதுனால நமக்கு இன்னும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய எண்ணங்கள், ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விதத்துல வந்து நம்ம செயல்படும் போது இந்த ஒரு விஷயமே வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வந்து நம்மளை ஆக்கிரமிச்சிடும். அப்படி ஆக்கிரமிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய திங்கிங் பேட்டர்ன், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், ஸோ எல்லாமே ஒரு நியூ கிரியேச்சரா தேவனுக்கு பிடித்த ஒரு விஷயங்களை தான் நம்ம வந்து பண்ணுவோம் பிரதர் நம்ம லைஃப்ல. தேங்க்யூ பிரதர். அடிஷ்னலாக ஒரு கேள்வியோட சொல்கிறேன் சிஸ்டர். இப்போ பிரதர் சொன்னார் இல்லைங்களா ப்ராக்டிக்கலாக. ஸோ சில நேரத்தில் ஏன் இது வீட்டுக்குள்ளே ஈஸியாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, யார் கூட ரொம்ப நாள் இருக்கிறோம், ரொம்ப நேரம் இருக்கிறோம். ஸோ இவங்களை வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட தான் ரொம்ப நேரம் இருக்கிறோம், பிள்ளைகள் கூட தான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் அவங்களுடைய வீக்னஸஸும் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சிடும், நம்முடைய வீக்னஸஸும் டீப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு. இந்த இடத்துல என்ன வரதுக்கு நிறைய அதிருப்தின் ஆவி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு சகோதரன் அது கணவன் மனைவி எடுத்துக்கலாம். ஸோ கணவன் மனைவி ஒரு தவறு செய்கிறாங்கன்னா, மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை சுட்டி காமிக்கும் போது என்ன பண்ணணும், மனத்தாழ்மையோட அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ மனைவி சகோதரன் இது கணவன் கிட்ட சொல்றாங்கன்னா என்ன பண்ணணும், மனத்தாழ்மையை அக்செப்ட் பண்ணும். இப்போ என்னுடைய கேள்வி, இப்படி ஒருத்தர் நம்முடைய தவறுகளை மிஸ் பண்ண விஷயத்த குறையா சொல்லாம அதை திருத்தி கொள்ளத்துக்காக நம்ம சொல்லும்போது அது எப்படி நம்ம மன்னிக்கலாம், எப்படி மன்னிக்கணும்? பிரதர் சொல்லியிருக்க அந்த பாயிண்ட் நான் எதிர்பார்க்குறேன். உடனே எல்லாரும் புக்ஸை பார்க்குறீங்க. அந்த மன்னிப்பு வரணும்ன்றா இல்லைங்களா, எந்த அளவுக்கு ஷார்ப்பா பார்க்குறோமோ மற்றவங்களுடைய அபூர்ணங்கள், குறைகள், தவறுகளை, அந்த மன்னிப்புன்ற ஒரு மைண்ட் நமக்கு வரணும்னா எப்படி வரணும் அந்த மன்னிப்பு? சிஸ்டர் ஜெனிஃபர். சார், அது எப்படி வரணும்னா உடனே வரணும், இருதயபூர்வமா உண்மையா ஹார்ட்ல இருந்து அதை வந்து வெளியே கொண்டு வந்து நம்ம சொல்லணும் பிரதர். வெரி குட். ஆனா ஒரு வேர்டு மிஸ் ஆயிடுச்சு, அது யார் ஷேர் பண்றீங்க? ராஜேஷ். உடனே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனப்பூர்வமா, அடுத்தது முழுமையா ஃபுல்லா என்ன பண்ணணும், மன்னிக்கணும், உடனே மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? ஹார்ட்ல இருந்து மன்னிக்கணும். சரி, ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண உடனே மன்னிச்சிடறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அப்போ நீங்களும் அப்படி பண்ணீங்க, நான் இன்னைக்கு பண்ணும்போது என்ன பண்ணீங்க சொன்னீங்க, ஆனா நான் மன்னிச்சிட்டாப்போ, ஆனா நீங்க இன்னைக்கு பண்ணது கரெக்டா அப்படின்னு கேட்கலாமா? என்ன பண்ணக்கூடாதுங்க. மன்னிச்சிட்டோம் அப்படின்னா மன்னிச்சிட்டோம், அது ஃபுல்லா மன்னிக்கணும், ஹார்ட் ஃபுல்லா மன்னிக்கணும். அதனாலதான் இந்த பர்செப்ஷன் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தெளிவு வருதோ அந்த அளவுக்கு என்ன பண்ண மன்னிக்கிற மனப்பான்மை. பிரதர் கூட அழகா அந்த பாயிண்ட் சப்ஜெக்ட்ல சொல்லும்போது சொன்னார், எப்போ ஒரு கணவன் மனைவி சொல்லக்கூடிய குறைகளை மனப்பூர்வமா தன் குறைகளை ஒத்துக்கொண்டு மன்னிப்பை கேட்கிறாரோ அவர் தான் உண்மையான கணவர். அந்த மைண்ட் இல்ல உடனே மன்னிச்சிருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹஸ்பண்டா இருக்கிறோம், உடனே மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதிகமா. அப்படி வரலன்னா அது உலகத்தாருடைய மைண்டு. ஆக்சுவலாக ஒரு நியூ கிரியேச்சர் தவறுன்னு அது சுட்டி காமிச்சா, அது யார் சுட்டி காமிச்சாலும், ஆக்சுவலாக இந்த சுயத்தை ஜெயம்குள்ள அந்த ஆர்டிக்கல் இருக்கு இல்லைங்களா, அதுல யாரு நம்மளை சுட்டி காமிச்சோட மன்னிச்சு நம்ம இது அக்செப்ட் பண்ணிக்கணும். உன்னிலும் சிறியவன் உன்னை நல்வழிப்படுத்தும் போது என்ன பண்ணும்?
இருதயத்தில் எந்த ஒரு சின்ன ஒரு விசனமோ இல்லை கோபமோ எந்த ஒரு இது என்ன பண்ணுறது இல்லாம முழுமையாக பண்ணோம். அப்படி நான் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ சில நேரத்தில் அதிகமாக நம்முடைய குறைகளை சுட்டி காமிது யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள். ஸோ அப்படின்னா இந்த குடும்பத்தில் வேற யாராச்சும் அதிகமாக சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாராச்சும் ரொம்ப டீப்பாக குறைகளை யாருக்கு தான் கண்ணுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா சகோதரிகள் இல்லை சகோதரர்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் தெரியும். ஆனால் மற்ற சகோதரர்கள் பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப சீரியஸாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க யாரும்போது நம்ம கணவன் மனைவிமார்கள். அப்படி வாட்ச் பண்ணுறதுக்கான காரணம் நம்மளை குறை கண்டுபிடிச்சுனே இருக்கணுமா? இல்லை, ஒரே ஒரு நோக்கம். என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் ஒரு கிறிஸ்துவுடைய சுபாவத்தை என்ன பண்ணோம்? பிரதிபலிக்கணும். என்னுடைய மனைவி கிறிஸ்துடைய மனவாட்டினுடைய சுபாவத்தை என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். அந்த அந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் தவிர யாரும் தவறான நோக்கத்துல அப்படி பண்ணாங்கன்னா அது என்னது? ராங்கு. அதையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை. ஒருவேளை தவறான நோக்கத்திலே நம்ம சுட்டி காமிக்கிறோம்னு வச்சுங்களேன், நமக்கு அதிருப்தி நாய் வந்துடலாமா? என்ன பண்ணக்கூடாது, அதுலையுமே வரக்கூடாது. ஸோ அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே டிவைன் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த டிவைன் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை சப்மிட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு பர்செப்ஷன் நமக்கு தேவன் என்ன பண்ணாருங்க, ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரான் ட்ரூத்தில். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இப்போ மைண்ட் செட் என்னவா இருக்கு? இந்த கீனர் பர்செப்ஷனை வச்சு சொல்லுங்க. யார் ஷேர் பண்றீங்க? சிஸ்டர் சித்ரா. உலகத்தினுடைய மனநிலை, உலகத்தின் ஆவி எப்படி இருக்குன்னா, தங்களுடைய தவறுகளை பார்க்காம, அதை சரிப்படுத்திக்காம, அதை அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியே வர விஷயங்களை கவனிக்காம, மற்றவருடைய தவறுகளை பார்க்குறதும் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறதும் அதை அவங்களை குற்றப்படுத்துறதுமான ஒரு ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அந்த உரிமையை மற்றவங்க மதிக்கணும், அது உடனே அதை ஏற்றுக்கணும், அதை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையுமே உலகத்தில் காணப்படுதுங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்படி காணப்படுறதுனால உலகத்தில் அது எதுக்கு லீட் பண்ணிட்டு இருக்குது? யார் ஷேர் பண்ணுறீங்க? ஜோஷுவா. பார்க்குறோம் இந்த மாதிரி மனநிலைகள் அவங்க தங்களுடைய ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தீவிரமாக இருக்கிறது எதுக்கு வழி நடத்துதுன்னு பார்த்தா, கிரேட் டைம் ஆஃப் ட்ரபிளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னெடுத்து வச்சுட்டே இருக்குன்னு நான் பார்க்குறேன். தேங்க்யூ பிரதர். ஸோ அப்படி இந்த ஒரு அதிருப்தின் ஆவி ஜனங்களுக்குள்ள உருவாகுது. பட் இந்த மேல் தட்ட நிலையில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன பண்ணுவாங்க, அது கீழே இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அடக்கிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனுடைய உச்சம் தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பஸ்ட் ஆகிறதா இதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபத்தினுடைய காலம். அப்படின்னா இருக்குதா இல்லையா? இப்போ வேலை செய்கிற இடத்துல எடுத்துக்கங்க, நம்ம எல்லாரும் ஆஃபீஸ் போகிறோம், நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளை ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கிறாங்களா இல்லைங்களா? என்ன ஆயிடுது ஒரு கட்டத்தில், நம்ம ட்ரூத்தில் இருக்கிறதால வேற என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஓகே தேவன் இதை நம்மளை புது சிஷ்யை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் உலகத்தார் மற்ற நம்ம கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, நான் என்ன பண்ணிடுறேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், இல்லை வேலையை விட்டே போயிடலான்னு இருக்கிறேன், இல்லை எப்படியாச்சும் உங்களை ஆப்போசிட் பண்ணலான்னு இருக்கிறேன், இதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை உருவாக்குறேன். இப்படி மைண்ட் செட் போகுது உலகத்தில் ஜனங்களுக்கு. ஸோ இப்படி இன்னதான் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவங்க அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது காரணம் அவங்க மேலே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுற ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணுமோ இல்லையோ, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அவங்க சுயநலத்துக்கு என்ன பண்ணோம், நிறைவேற்றுறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறாங்களே உலக ஜனங்கள் உலகத்தில், ஸோ இவங்களை பார்த்து தேவன் வசனத்தில் என்ன கவுன்சிலிங் கொடுக்குறார்? யார் ஷேர் பண்ணுறீங்க? அவங்களுக்கு தேவன் வசனத்தின் மூலமா என்ன கவுன்சிலிங் கொடுக்குறார்? சிஸ்டர் ஜெனி. சப்பன்யால வசனத்தை அதாவது அர்த்தருக்கு இருக்கு, அது வரைக்கும் அந்த
அந்த நாள் எதுன்னா அந்த 1000 ஆண்டு ஓகே பட் தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சித்ரா. அதுதாங்க செப்பனியா 3:8 நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்காக காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்றாருன்னு இருக்கு. அந்த வசனத்தை வந்து கோட் பண்ணி பிரதர் சொல்றாருங்க. அது வரைக்கும் அதாவது கிறிஸ்து வந்து சபையை வந்து கம்ப்ளீட் பண்ணி எல்லா விஷயத்தையுமே அவர் டேக் ஓவர் எடுக்கிற வரைக்கும் காத்திருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்படின்னா இது வந்து நமக்கு நல்லா தெரியும். அது மகாபோத்தில் தேவன் ஆக்ஷன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உலக ஜனங்கள், வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ தேவன் என்ன பண்ணுறாருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் அதுக்கு டைம் என்ன பண்ணியிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்னோட கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு வார்னிங்க ஒரு புது சிருஷ்டிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் தேவன் அவங்களுக்கு என்ன சொல்ல வர்றார்? ஒரு புது சிருஷ்டிகளுடைய ஃபேமிலிக்குள்ளார தேவன் அவங்களுக்கு என்ன ஒரு வார்னிங்கை கொடுக்குறார்? ஏன்? சிஸ்டர் மோலி. ஒரு புது சிருஷ்டியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன ஒரு வார்னிங் கொடுக்குறாருன்னா, அது வந்து ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பேரண்ட்ஸு, சில்ட்ரன் அது யாராக இருந்தாலுமே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த பர்ஃபெக்ட் ஜஸ்டிஸ்க்கு அவங்க வர்றதுக்கு எந்த விதத்துலையுமே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. எதனால அவங்கள வந்து நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னா, தேவனுமே நம்மக்கிட்ட அப்படி தான் எந்த ஒரு விஷயத்துலையுமே கட்டாயப்படுத்தாமல் நம்மளுக்குன்னு சில லிபர்ட்டிஸை கொடுத்துருக்குறாரு. ஸோ அந்த மாதிரி தான் தேவனுமே ரொம்ப சிம்பத்தட்டிக்காக, ரொம்ப தாங்கிக்கக்கூடிய பொறுமையோடு இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக நம்மக்கிட்டேயுமே சரி, ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கிட்டேயுமே சரி அப்படி இருக்கிறதுனால நம்மளுமே அந்த ஒரு விஷயத்த பண்ணணும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில்? உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃப், பிள்ளைகள் இவங்களை வந்து அப்படி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி கண்டிஷன் வச்சுருக்காங்க, என்ன பண்ணணும்? தேவன் ஒரு டைம் வச்சிருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்? வெயிட் பண்ண. தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, தேவன் என்ன பண்ண மாட்டார், யாருமே ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ண மாட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ இப்படி பண்ணி மாற்றிக்கோ அப்படின்னு எங்கேயாவது தேவன் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரா? என்ன பண்ணுறாருங்க, முழு சுயாதீனம் கொடுத்துறாரு. அந்த முழு சுயாதீனம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருங்க, அவர் வெயிட் பண்ணுறார். தேவன் எதிர்பார்க்குற சுபாவத்துக்கு என்ன பண்ண அவங்களா வரணும், கட்டாயப்படுத்தி வரக்கூடாதுன்னு தேவன் எதிர்பார்க்குறார். இப்போ என்னுடைய கேள்வி இதிலிருந்து, இதே மாதிரி ஒரு அநீதியான விஷயம் எக்லீசியாவில் நடக்குதுன்னு வச்சுக்கங்க, வீட்லேயோ இல்லை சபையிலையோ, என்ன பண்ணலாம்? ஒரு சகோதரன் ஒரு சகோதரமா பண்ணிட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணலாம்? சிஸ்டர் ஜாய், அடுத்து சிஸ்டர் சில்வியா. இந்த மாதிரி இந்த ஓட்டமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஓட்டம். ஸோ கணவன் மனைவி எடுத்துக்கிட்டாலுமே சரி, சபையில எடுத்துக்கிட்டாலுமே சரி, யாருமே யாரையும் டிபெண்ட் பண்ணல. ஏன்னா தனிப்பட்ட அழைப்பை எல்லாரும் பெற்று அவங்கள வந்து நம்ம எந்த விதத்துலையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இங்கே அழகாக பிரதர் சொல்லிட்டார். அதனால பேஷன்ஸாக வெயிட் பண்ணுவோம், தேவன்கிட்ட ப்ரேயரில் வைப்போம், அது அவங்க தேவன்கிட்ட கணக்கு கொடுத்துப்பாங்க. அதில் நம்ம எதுவுமே எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும், எந்த விஷயம் நம்மளை சுற்றி நடந்தாலும் சரி, வீட்டில் நடந்தாலும் சரி, நம்மளோட ஓட்டத்தை அது தடை பண்ணிடக்கூடாது. தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் சில்வியா, அடுத்து சிஸ்டர் சித்ரா. சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், நம்ம எதுலையுமே அவங்கள பலவந்தம் பண்ணக்கூடாது. ஆனால் பிரதர் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டாக்கா, அவங்களுக்கு அந்த தவறை என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து சொல்லலாம். அதை எப்படி தான் சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்கா, சத்தியம் இருக்குது பிரதர், சத்தியத்தை வசனத்தின் அடிப்படையில் எடுத்து அவங்களுக்கு சொல்லி, அதை கூட சாந்தமாக அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பிரதர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். சேம் பாயிண்ட். அப்படின்னா இதில் நமக்கு தெளிவாக புரியுது, தேவன் என்ன பண்ணுறதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அவங்களுடைய குறைகளை என்ன பண்ணுறாருங்க, சுட்டி காமிச்சிடறாரு. சுட்டி காமிச்சிட்டு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி நம்முடைய ஃபேமிலியில் நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், உடன் சகோதரராக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, போயிட்டு ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை சத்தியத்துக்கு கீழ்ப்படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தலாமா? சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ட்ரூத்து, இது கீழ்ப்படிஞ்சா என்ன பண்ண முடியும், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் என்ன பண்ணுறேன்,
செய்கிற இந்த ஒரு மைண்ட் செட்டில் அவங்களுக்கு நான் சொல்லணுமே தவிர, ஆனால் எக்காரணத்தை கொண்டோம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை எப்படியாச்சும் சபை வாய்ப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாமா? உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகளை, ஒரு வாலிப சகோதரில் இருக்கிறாங்க, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ கான்சன்ட்ரேட் பண்ணு சொல்லலாமா? ஆனால் எதை சொல்லணும்? இந்த ட்ரூத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த சத்தியத்தினுடைய பியூட்டியை சொல்லலாம், இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை சொல்லலாம், அது எவ்வளோ முக்கியம்னு சொல்லலாம், தேவனை பற்றி சொல்லலாம், இது எவ்வளோ தேவை நமக்கு, அதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லலாம். பட் டிசிஷன் யார் தான் எடுக்கணும்? ஒரு மேரேஜ் லைஃப்பில் மேரேஜுக்கான டிசிஷன் யார் தான் எடுக்கணும்? தனிப்பட்ட நபரில் தான் எடுக்கணும். யாரும் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருடைய சுயாதீனத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் எக்காரணத்து கொண்டோம் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்மளை இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணல, கூப்பிடல, கால் இன்விடேஷன் கொடுத்துட்டார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணு, வா. விரும்பி வந்தாதான் முழு மனசோட செய்வோம். விருப்பம் இல்லாம செஞ்சோம்னா என்ன பண்ண மாட்டோம். சொல்றாங்களேன்றதுக்கு என்ன பண்றது, அது தேவனுக்கு என்ன பண்றது இல்லை, விருப்பம் அது அவசியம் இல்லை. தேவன் எதிர்பார்க்கறது முழு லிபர்ட்டியோடு கீழ்ப்படிதான் தேவன் எதிர்பார்க்கறத தவிர, லிபர்ட்டி இல்லாம ஒரு ரோபோட் மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள வச்சு கீழ்ப்படிக்கிற தேவன் என்ன பண்றது இல்லை, எதிர்பார்க்கறது இல்லை. அப்படின்னா எந்த விஷயத்திலுமே யாரையுமே நம்ம கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தனிப்பட்ட ஒரு ஓட்டம். ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச் கிளாஸ் வாய்ப்பு முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். தேவன் கேட்குறார், ஏன் மிஸ் பண்ணீங்கன்னு. இல்லைங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாருங்க, அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். இது என் பசங்க நான் சொன்னதே கேட்க மாட்டேறாங்க, அதனால தான் நான் கேரக்டர் லூஸ் பண்ணிட்டேன். தேவனே சொல்ல முடியுமா? அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், இன்விடேஷன் உங்களுக்கு கொடுத்தேன், உங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தேன், உங்களுக்கு அந்த ஆழமான விஷயத்தை புரிய வச்சேன், உங்களுக்கு எல்லா சகோதர அன்பையும் ஐக்கியத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் மேற்கொண்டு வரத்துக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடமை யாருக்கிட்ட இருக்குது, நம்மகிட்ட இருக்குது. நீங்க ஏன் வரல? அந்த ஒரே ஒரு விஷயம்தான் தவிர நம்ம இதில் யாரையும் என்ன பண்ண முடியாதுங்க. நான் சபை வாய்ப்பை மிஸ் பண்ணது காரணம் இவங்க தான் யாரா சொல்ல முடியுமா? நோ. உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் என்ன பண்ணணும், உறுதி செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். யாரு தான்? நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு நபர்களும். எக்காரணம் நம்ம மற்றவங்க யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கை காக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கேள்வி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த அதிருப்தியின் ஆவியில் இருக்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் எப்படி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க, எந்த மாதிரி வெளிப்படுத்தி காமிக்கிறாங்க அவங்க? யார் சொல்றீங்க? சிஸ்டர் சித்ரா. பிரதர், இந்த உலகத்தில் பாதிக்கு மேலானவங்க வந்து நீதியின் கொள்கைகளுக்கும் அன்பின் கொள்கைகளுக்கும் எதிராக தான் ரொம்ப வந்து அதை மீறி அதிகமாக நடந்துட்டுருக்காங்க பிரதர். கணவன் மனைவி பிள்ளைகள் விஷயத்தில் கூட சில சமயம் வந்து கணவன் வந்து தன் மனைவிக்கு ரொம்ப வந்து கடமைகளை செஞ்சிட்ட மாதிரியும் அன்பு காட்டுற மாதிரியும் அப்படி இருந்துட்டாலும், அந்த கணவன் அந்த பிள்ளைகளுடைய மனசில் இவர் வந்து அன்புள்ளவராக இருக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு தான் உலகத்தில் இருக்கிற கணவர்களுடைய கடமைகள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்படின்னா நமக்கு தெளிவாக புரியுது. ஒருவேளை உலகத்தில் ஒரு ஹஸ்பண்ட் வந்து நிறைய, இப்போ பிரதர் பாயிண்ட் நிறைய ஷேர் பண்ணாரு பார்த்தீங்களா, உனக்கு காசு வேணுமா, காசு தரேன், வீடு வேணுமா, கார் வேணுமா, அதே மாதிரி பொருள் வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, வாங்கி கொடுக்குறேன். இப்படி வாங்கி கொடுத்துட்டு அவங்களை ரூல் பண்ணுவாங்கள்ல, ஆளுகை செய்வாங்கள்ல ஒய்ஃபையும் பிள்ளைகளையும். அது அவங்களுக்கு பிடிக்குமா? என்ன உருவாக்கிறது அவங்க மைண்ட் செட்டு? என்னதான் நான் லவ் காட்டுறேன்னு சொல்லி அவர் காமிச்சா கூட, இவர் அந்த அடிமைப்படக்கூடிய சுபாவம் அவர் பண்ணாருன்னா என்ன கொஸ்டின் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இவர் நம்மகிட்ட அன்பு காட்டுற மாதிரி தெரியலையே, இது எப்படி இருக்கு, ஒரு அடிமைப்படுத்துற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணுது உலகத்தில் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க இந்த வேலையை செய்யக்கூடிய ஹஸ்பண்ட்ஸும் இறங்கி போகிற மைண்ட் இருக்குதா இன்னைக்கு? இல்லை. அவங்களும் எப்படி நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதிருப்தி நாவி சுயநலத்தின் ஆவிலே உச்சம்.
இவங்களும் அது இப்படி நிற்கிறதுனால உலகத்தில் பிரதர் கூட ஒரு சென்சஸ் சொன்னார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய இந்த ஒரு இதுவாகுது, டிவோர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே, நிறைய போயிட்டு இருக்க காரணமே இந்த அதிருப்தியின் ஆவியில் என்ன பண்ணுறது, இப்போ உச்சத்தில் போயிட்டு இருக்குது. இந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆவியினால நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுடைய பாண்டேஜ்னா இருக்குது, பிரேக் ஆகிட்டு இருக்குது. இப்போ அடுத்து என்னுடைய கேள்வி, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாண்டேஜில் சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருந்தாங்கன்னா, இப்படி அடிமைப்படுத்தக்கூடிய இந்த ஒரு சுபாவத்தில் இருந்தாங்கன்னா எதை வெளிப்படுத்தி காமிக்குது? சிஸ்டர் அபிகாயில், அடுத்து பிரதர் அஜய், சஞ்சய், அடுத்து சிஸ்டர் சில்வியா. பிரதர், இது வந்து எதை வெளிப்படுத்தி காட்டுதுன்னா, அந்த ஒரு சகோதரன் வந்து தெய்வீக ஒழுங்கை குறித்து தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறார் பிரதர். அதுதான், அதனால தான் வந்து அவர் அப்படி புரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பிரதர். சேம் சிஸ்டர். சார், இங்கே தெய்வீக ஒழுங்கா அப்படின்னு சொல்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். முதல்ல குடும்பத்தில் வந்து பிதா, அப்புறமா கிறிஸ்து, அதுக்கப்புறம் கணவன், அதுக்கப்புறம் மனைவி அப்படின்ற ஒரு லைனில் தான் வச்சுருக்கிறோம் பிரதர். இதை என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டால், அந்த கணவனுக்கு ஒரு தலைமைத்துவம், தலை அவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தலைன்ற ஸ்தானத்தை அவங்க தவறாக புரிஞ்சுக்க, எதுக்காக அவர் சொல்லியிருக்கிறாருன்றதை உணராமல் அந்த அதிகாரத்தை செலுத்துறது மட்டும்தான் அந்த தலை அப்படின்ற தவறான புரிந்து கொள்ளல அவங்க அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட், வெரி குட் சிஸ்டர். அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைன்ற ஒரு ஸ்தானம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணிக்கிறது தவறாக, அது தேவனுடைய ஆர்டரை என்ன பண்ணிக்கிறது, வாசனை இருக்கு இல்லைங்களா, மனைவிக்கு யார் தான் ஹெட்டு, தலை, அப்படி தலைன்னு உடனே அவங்களுக்கு என்ன வந்துடுது, என்ன வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலை கணம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் யார் தான், நான் தலை தான், நான் சொல்கிறது என்ன பண்ணி தான் ஆகணும், நீங்கள் கேட்டு தான் ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணதான் வந்துடுது. ஆனால் இந்த மாதிரி மைண்ட் செட்டு எதனுடைய ஆவின்றார்? யாருடைய ஆவி? ஆக்சுவலாக இது யாருடைய ஆவின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தாருடைய ஆவி. உலகத்தில் தான் இந்த ஒரு ஸ்தானத்தை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே ஒரு ஸ்பிரிட்டில் புது சிருஷ்டிகளுடைய மைண்ட் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அவங்க தெய்வீக அந்த ஒரு ஆர்டரை என்ன பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம், தவறாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, தவறாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா புரிய வருது. அப்படியே இப்போ என்னுடைய கேள்வி, அடுத்த கேள்வி, இப்போ இந்த ஹெட்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை தவறாக புரிஞ்சுக்கிறாங்களா? எது ஹெட்ஷிப் அப்படின்றது இல்லை, எது இதுதான் ஹெட்ஷிப்னு எப்படி தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? நான் கேட்குற கேள்வி புரிஞ்சிச்சிங்களா? இதுதாங்க, இதெல்லாம் ஹெட்ஷிப் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எதெல்லாம் தவறாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, எதெல்லாம் அந்த ஹெட்ஷிப்பில் இல்லைன்றதை அவங்க புரிய வைக்கிறார் பிரதர். அதில் சிஸ்டர் லாவண்யா, அடுத்து சிஸ்டர் பெர்சியா, அடுத்து பிரதர் ஜோஷுவா. பிரதர், இப்போ நம்ம காலையில் சப்ஜெக்டில் பார்த்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு தேவையான அவங்க லைஃப்பில் உயிரோடு இருக்கணும்னா என்னென்ன தேவையோ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு இடம், அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இது எல்லாத்தையும் மட்டும் அந்த குடும்பத்தினுடைய நலனை பார்க்கறது மட்டும் வந்து ஒரு தலையோடைய வேலை அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா வந்து அதையும் செய்யணும், பட் அதை விட மேலான விஷயங்கள் வந்து நிறைய விஷயம் இருக்குது பிரதர். அதாவது ஒரு குடும்பத்தோட தலைவன் அப்படின்றவரு எப்படி இருக்கணும்னா அந்த குடும்பத்தோடைய ஆரோக்கியம், மகிழ்ச்சி, அந்த ஒரு குடும்பத்தினுடைய நல்லொழுக்கத்தையும் ஆவிக்குரிய நலன்களை வந்து பார்த்துக்கிறதுமே வந்து அவருடைய கடமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம சரீர பிரகாரமான பலவீனங்கள், அபூரணங்கள், அதே மாதிரி மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் அதே மாதிரி நேச்சுரலாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களையும் அபூரணங்களையுமே வந்து நியாயமான விதத்துல என்ன பண்ணணும்னா அவங்க எடுத்துக்கிட்டு அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் பிரதர். அப்படி இல்லாம இந்த முக்கியமான விஷயங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தேவையோ சாப்பாடு இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் அதை மட்டும் வந்து ஹெட்ஷிப் அதுதான் என்னோட வேலைன்னு சொல்லி தவறா வந்து புரிஞ்சுக்கிறாங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர், வெரி குட். சிஸ்டர் பெர்சியா. பிரதர், சகோதரி சொன்னது தான். இது நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அப்படின்னா, ஹெட்ஷிப்பை எப்படி தவறாக எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்குது, ஃபேமிலியில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு டிசைட் பண்ணணும், அந்த இடத்துல முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் என்ன சொல்லிடுவார்னா, அந்த ஒரு ஹெட்ஷிப்பை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஹஸ்பண்ட்
நான் முடிவு பண்ணிட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் எல்லாரும் செய்யணும் அப்படின்றது சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரு நியூ கிரியேச்சராக இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்னா, நம்ம இதை ப்ரேயர் பண்ணி இது நம்ம வந்து ஜெபத்தில் வச்சு வெயிட் பண்ணி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் எப்போ சொல்லுவார்னா, ஒய்ஃப் அவங்களுடைய சஜஷன் சொன்னதுக்கு அப்புறமா அதை பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு 2 பேருடைய தாட்டையுமே ப்ரேயரில் வச்சுட்டு சொல்கிற ஒரு ஹஸ்பண்டாக இருப்பாங்க. இல்லைன்னா தன்னுடைய முடிவு தான் அங்கே வந்து பிரதானமாக, யார் என்ன எடுத்தாலும் அது பிரச்சனையே இல்லை, அதை கன்சிடரே பண்ணாமல் தன்னிச்சையாக செயல்படுற ஒரு ஹஸ்பண்டாக இருப்பார். இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோன்னா, தன்னோட ஹெட்ஷிப்பை வந்து எதில் காமிக்கணும்னு நினைப்பாங்கன்னா, மணி விஷயத்தில். இப்போ மணியை ஹேண்டில் பண்ணுற விதத்தில் நான் தான் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறேன்றதுனால அது ஒரு பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும் இல்லையா ஒரு ஹஸ்பண்டை. அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு 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 அவர் வந்து ஒரு வல்லமை வாய்ந்தவராக காமிச்சிக்கிறதுக்காக, ஒரு தலையாக அவர் காமிச்சிக்கிறதுக்காக அந்த ஒரு மணி ஹேண்ட்லிங் அது வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாமல் இம்ப்ராப்பர் வேல அந்த ஒரு விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தலையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒய்ஃபை வந்து நீ இப்படி இரு, நீ அப்படி இருன்ட்டு பசங்களையும் ஒய்ஃபையும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்களே தவிர, அவங்க ஸ்பிரிச்சுவலாக ட்ரையாக இருக்கிறாங்கன்றத உணராமல் அவங்க லேக்கிங்கில் போயின்னு மற்றவங்கள மட்டும் ஃபோர்ஸ் பண்ணுறது. ஏன்னா நான் தான் தலை இல்லையா, அதனால நான் சொல்கிறது நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிரதர். ஆனால் ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூ கிரியேச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் வந்து தான் இருக்கிற ஒரு விஷயங்கள், இம்பர்ஃபெக்ட் விஷயங்கள் எல்லாம் கூட ப்ரேயரில் வச்சு அவர் ரிப்பன் பண்ணுறதை பார்த்து ஃபேமிலி அதை நேச்சராகவே ஃபாலோ பண்ணுற ஒரு வேலை வந்து ஃபேமிலியை கூட்டின்னு வர ஒரு ஹஸ்பண்டாக வந்து அவங்க இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒய்ஃபோடைய ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு இல்லை இம்பர்ஃபெக்ஷன் இருக்குன்னா அது எல்லார் முன்னாடியும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு கணவராக இருப்பாங்க. அந்த ஒரு ஹெட்ஷிப்பை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறவங்க. ஏன்னா அப்போ என்ன ப்ரூவ் ஆகணும், இவர் கரெக்டாக இருக்கிறாரு, அவங்க ஒய்ஃப் தான் தப்பாக இருக்கிறாங்கன்றது மற்றவங்க காமிக்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை மற்றவங்க முன்னாடி திட்டுறது, முறைக்கிறது, இந்த மாதிரி ஹாஷான பிஹேவியர் காமிக்கிறது ஒய்ஃபை, இந்த மாதிரி ஒரு வழியை வந்து அந்த ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து வச்சிருப்பாங்க. இன்னொன்று என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒய்ஃப் எது சொல்ல வந்தாலுமே உனக்கு ஒன்றும் தெரியாது மட்டம் தட்டி பேசுகிறவங்களா இருப்பாங்க பிரதர். அந்த ஹெட்ஷிப், அதாவது நான் தலைன்றதுனால எல்லாமே எனக்கு தான் தெரியும், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில் நிற்பாங்க. சம்டைம்ஸ் அது எங்கே வெளிப்படும்னா, எக்லீஷால மற்ற சகோதரிகள் கிட்ட கூட வெளிப்படும். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பலவீனமான பாண்டம் பைபிள்லேயே சொல்லியிருக்குது, அவங்க ஏதாவது யோசிச்சாங்கன்னா அது கரெக்டாக இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அழ மட்டும் தான் தெரியும், இல்லை அவங்களுக்கு எதுவுமே, அதாவது தலையா இருந்து ஒரு ஹஸ்பண்ட் எப்படி யோசிப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்க தெரியாதுன்னு ஒரு மட்டம் தட்டி பேசுற ஒரு கேரக்டர் எக்லீஷால கூட வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரதர். ராங்கா அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த பாயிண்ட் போகப்போ இந்த சைடு நம்ம பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அப்போ அடுத்தது வந்து பிரதர் ஜோஷுவா. ஸோ அப்படின்னா இங்கே தெளிவாக நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் வந்து ஸோ எக்காரணத்து கொண்டும் இந்த அடிமைப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சுபாவம் யாருக்கு வந்துடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த அடிமைப்படுத்தக்கூடிய சுபாவம் தலைக்கு இந்த ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா, ரைஸ் தான் நமக்கு ஹெட்டு, அவர் தானே கணவன். நம்மளை என்னைக்காச்சு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாரா? ஆக்சுவலாக இன்னைக்கு சப்ஜெக்டில் பார்த்த மாதிரி நம்முடைய உணர்வுகள் என்ன பண்ணுறாருங்க புரிஞ்சுக்கிற. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சில நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிட்டு, நம்ம இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தேவன்கிட்டையும் கிரைஸ்ட்கிட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க, நமக்காக எவ்வளோ இறக்கம் காமிக்கிறாங்க, எவ்வளோ நமக்காக வந்து நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய ஃபீலிங்ஸை, நம்முடைய கஷ்டங்கள்லாம் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. அதே இல்லாமல் நீதியின் கொள்கையை மீறும் போது என்ன பண்ணுறதில்ல, கிரைஸ்ட் வந்து பரவாயில்ல ட்ரூத்தை விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க, ட்ரூத்தை வந்து வயலேட் பண்ணுறீங்க, பரவாயில்ல ஏற்றுப்பாரா. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்கும். பட் அதுக்கு ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்மளை ரெடி பண்ணுவார தவிர, பட் அதுக்காக ட்ரை பண்ணும்போது ஒரு வேளை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இதே மாதிரி ஒரு ரோல் யார் எடுக்கணும், கணவர்ன்ற ஒரு ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆளுகை செய்யறதுக்காகவோ, இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, இல்லை வந்து என்னுடைய கருத்தை மட்டும் தான் நான் நிலைநாட்டமுவேன், என் கருத்தை தான் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கேட்கணுன்ற ஒரு கண்டிஷனுக்காக அந்த தலைன்ற ஸ்தானத்தை கொடுக்கல. அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஹெட்ஷிப் அப்படின்றது அந்த குடும்பத்தார் அந்த ஹெட்ஷிப்பில் என்ஜாய் பண்ணணும், சந்தோஷப்படணும், அது ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணணும், அதில் மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குன்றதை என்ன பண்ணுவாங்க,
அந்த ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஃபீல் பண்ணணும் அவங்க. ஸ்பிரிச்சுவலுக்கா என்னுடைய கணவருடைய ஒரு வழி நடத்துதல் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. டெம்போரல் விஷயமா, அது அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ், அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் எனக்கு கேட்டு, எனக்கு சஜஷன்ஸ் கேட்டு, எனக்கான ஒரு முழு சுயாதீனம் கொடுத்து அதில் கருத்துக்களை கேட்டு என்ன பண்ணுறாரு அவர் செய்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு விருப்பமும் என்ன பண்ணும்போது வரும். அதான் பிரதர் கூட அழகாக சொல்ற, அப்படி கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க சகோதரிகள், அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் கொட்டுவாங்க. அது எல்லாமே செய்யறோம், செய்யாத போது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ஹெட்ஷிப்னுடைய ஒரு அழகான ரோல். நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு மனைவி கிட்ட போயிட்டு, நான் உனக்கு 10 சவர் நகை வச்சிருக்கிறேன், வீடு வச்சிருக்கிறேன், கார் வச்சிருக்கிறேன், உனக்காக நல்லா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதான் வச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கோபமா அவங்ககிட்ட வந்து ஒரு ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் நீயே வச்சுக்கோ, எனக்கு காமிக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான், என்கிட்ட என்ன பண்ணுங்க, எனக்கு அன்பை ஒரு கஞ்சி கூட குடிச்சிட்டு இருந்துடுறேன், ஆனால் என்கிட்ட என்ன பண்ணுங்க, அன்பா பேசுங்க, அன்பா என்ன பண்ணுங்க, நல்ல அன்பான வார்த்தைகளை பேசுங்க, நான் சொல்றது என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேளுங்க. இதுதானே எதிர்பார்ப்பாங்க, வேற எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கணுமே தவிர, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மைண்ட் செட் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது குடும்பத்தில் தலைவருடைய கடமைகள் அப்படின்றத இப்போ பார்க்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். இந்த சைலண்ட் இப்போ சைலண்டாக இருக்கும், அடுத்த செஷனில் இந்த சைடு சைலண்ட் அதிகமாகும், இந்த சைடு இருக்காதா? ஓகே, பார்க்கலாம். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ஒரு செஷன் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற போர்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லஞ்ச் பிரேக் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு செஷனை என் பண்ணி கொடுக்கும்படி நம்முடைய அன்பு சகோதரி அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா நம்ம இறக்கம் வச்சிருக்கான்றத நிறையா டேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது வெளியே போயிட்டு நம்ம ஃபேமிலியில் சொன்ன மாதிரி நம்முடைய ஆக்ஷனில், நம்முடைய கிரியில் நடத்துறதுக்கு தான் தேவன் கொடுக்குறாரு. சகோதரர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டிவைன் ஸ்டாண்டர்டு, அதாவது திவ்ய தரநிலைக்கேற்ற அந்த ஒரு குணலட்சணத்தை நம்ம அதிகமாக நம்ம வளர்த்தெடுக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த ஒரு செக்ஷனை வந்து நம்ம இதோட நிறைவுக்கு நம்ம வந்துவிட்டோம். இந்த ஒரு செக்ஷனுடைய நிறைவுக்காக சகோதரர் மோசஸ் அவர்கள் ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை முள்ள எங்களை இதோ தகப்பனே, காலை முதல் இந்நேரம் மட்டும் எங்களை உடைய சத்தியத்தினால் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிற உடைய கிருபைகளுக்காய் நன்றிகளை ஏறிடு. இதோ இப்போது நடந்த அந்த பெரியன் ஸ்டடியின் வாயிலாக கூட அநேக காரியங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்கேற்ற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு அது மட்டுமல்லப்பா, காலை நடந்த அந்த பாடத்தை கூட நாங்கள் கேட்டோம். அதை எங்களுடைய ஆழ்மனதில் ஆண்டவரை நாங்கள் பதிவைத்து கொண்டு எப்படி அந்த உணர்ச்சிகளை ஆண்டவரை குடும்பம், ஆண்டவரே சகோதர சகோதரி எல்லா இடத்திலும் ஆண்டவரை நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த உணர்ச்சிகளை நாங்கள் ஆண்டவரை காட்ட வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். இப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவரே நாங்கள் இருதயமாகிய பலகையில் நாங்கள் எழுதி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே அந்த வாழ்க்கை வாழ நீர் எங்கள் அடுத்த செக்ஷனை கூட அப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் அனைவரையும் ஆண்டவரே அந்த சோர்வுக்குள் ஆக்காதபடி ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாய் ஆண்டவரை அதில் கலந்து கொண்டு உம்முடைய ஆண்டவரை காரியங்களை நாங்கள் கற்று வாழ வழிவகை செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த அநேக காரியங்கள் உடைய பொற்பாதத்தில் வைத்து வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்